மகா கணம் புரிந்த தியோஃபிலே. ஹல்லேலூயா. சோ ஏன் மகா கணம் புரிந்த தியோஃபிலேன்னு எழுதுறாங்க? Why is Theophilus addressed as a very excellent man, a noble man அப்படின்னு பாத்தீங்கன்னா, தியோஃபிலஸ் அப்படின்ற பேர்ல 1000 அர்த்தம் இருக்கு. ஆமென். இப்போ தியோஃபிலஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல போய் நீங்க ஆழமா படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், 2 வார்த்தைகள் இருக்கு அதுல. தியோஃபிலாஸ் அப்படின்ற 2 வார்த்தைகள் இருக்கு. தியோனா காட், கடவுள். தியாலஜி அப்படின்றாங்க பாத்தீங்களா? தியாலஜி படிக்கிற தியாலஜினா என்னது? கடவுளை பற்றி படிக்கிற படிப்பு தான் தியாலஜி. ஹல்லேலூயா. அதான் தியோஆலஜி. ஆமென். சோ தியோனா கடவுள். சோ தியோஃபிலஸ். சோ தியோனா கடவுள், காட். பிலாஸ்னா ஃப்ரெண்ட். சோ தியோஃபிலஸ் என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? ஃப்ரெண்ட் ஆஃப் காட். இதுதான் அதுக்கு சரியான அர்த்தம். அதுக்கு சில இதுல எல்லாம் எப்படி சொல்றாங்கன்னா, லவ்வர்னு சொல்றாங்க, லவர் ஆஃப் காட்னு சொல்றாங்க, ஃப்ரெண்ட் ஆஃப் காட். ரெண்டுமே ரொம்ப ஒரு நல்ல காரியம் தான். ஃப்ரெண்ட் ஆஃப் காட். ஆமென். எப்பவுமே பைபிள்ல ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணணும், சும்மாலாம் அதை எழுத மாட்டாங்க. இன்றைக்கு நம்ம எல்லாருமே தியோஃபிலஸ் தான் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. we are all friends of God. இதுதான் அதுக்கு அர்த்தம். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு சொல்வோம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 1 வசனம் 2வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verses 1 and 2. தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். சோ இன்றையிலிருந்து அப்போஸ்தலர் நடபடிகள், தி ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ், இந்த புஸ்தகத்தை, அருமையான புஸ்தகம், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 5வது புஸ்தகம். காஸ்பிள்ஸ் வரும் முதல்ல, மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான், சுவிசேஷ புஸ்தகம். அதற்கப்புறம் வருகிற இதுதான் இது அப்போஸ்தலர் புஸ்தகம். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு புக்கு. எல்லா விசுவாசியும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம். நிறைய பேர் காஸ்பிள்ஸ் படிப்பாங்க, அதாவது இயேசுவோட வாழ்க்கை வரலாறு இருக்கு பாத்தீங்களா, அந்த 4 புஸ்தகத்தை படிப்பாங்க. மற்ற புஸ்தகத்தெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு விசுவாசி கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒன் ஆஃப் த புக் பாத்தீங்கன்னா இந்த புக்கு தான், அப்போஸ்தலர் நடபடிகள். ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஒரு சாதாரண மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அந்த மனுஷன் எப்படி ஒரு அசாதாரணமான மனிதனாக மாறுகிறான், ஒரு பவர்ஃபுல் பீயிங்கா எப்படி அவர் மாறுறார், இயற்கை கற்பாற்பட்ட காரியங்கள் எப்படி சாதாரணமாக நடக்குது அப்படின்றது தான் இந்த புஸ்தகத்துல எழுதியிருக்கு. அதனாலதான் ரொம்ப முக்கியமான புஸ்தகம். கண்டிப்பா எல்லாரும் படிச்சு தியானம் பண்ண வேண்டிய புஸ்தகம். ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கும் சாத்தியம். ஹல்லேலூயா. எனக்கு கடந்த ஒரு சில மாதங்களாகவே ஆண்டவர் இதை எடுத்து பிரசங்கம் பண்ணு ஆண்டவர் என்னோட பேசிக்கொண்டே இருந்தாரு. ஸோ இது ஒரு சரியான நேரம் என்று நான் எண்ணுகிறேன். ஏனென்றால் நம்ம நைட் டங்ஸ் ப்ரேயரும் நடத்துகிறோம், அந்நிய பாஷை ஜெபம் நடக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம ஆவியில ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். ஸோ அநேக அற்புதமான காரியங்கள், வல்லமையான காரியங்கள், இயற்கை கற்பாற்பட்ட காரியங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட சத்தியங்களை நம்ம கற்றுக்கொள்வது மிக 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 அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஸோ முதலாவது நம்ம இந்த புஸ்தகத்துக்குள்ள நுழையிறதுக்கு முன்பதாக சில பேசிக் பேக்ரவுண்ட் காரியத்தை நம்ம பார்த்துடலாம். இது யார் எழுதுனது? ஹூ ரோட் திஸ் புக்? அப்போஸ்தலர் புஸ்தகம், அப்போஸ்தலர் நடபடிகள், அதாவது ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர், அதாவது அப்போஸ்தலர்கள் செய்த காரியம், அதான் அப்போஸ்தலர் நடபடிகள். இது இன்னொரு மாதிரி சொல்லலாம், ஆதி திருச்சபையில நடந்த காரியங்கள், ஒரு விசுவாசியின் மூலமாக நடந்த காரியங்கள். ஸோ அப்படி நம்ம அதை சொல்லலாம். பட் ஜென்ரலா இது அப்போஸ்தலர் நடபடிகள்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லூக் என்ற ஒரு இயேசுவை பின்பற்றின ஒரு மனிதர். ஒரு லூக். அந்த லூக் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, நல்லா படிச்ச ஒரு மனுஷன். அவர் ஒரு பிசிஷியன், ஒரு மெடிக்கல் டாக்டர், ஒரு மருத்துவர். அந்த காலத்திலே ஒரு டாக்டர் இருந்திருக்கிறாரு. அவர் இயேசுவோட ஒரு ஃபாலோவர், இயேசுவை பின்பற்றி இருந்தார். 12 சீஷர்கள ஒருத்தர் கிடையாது அவரு. ஆனா இயேசுவை தொடர்ந்து பின்பற்றி கொண்டே இருந்தார். அதனாலதான் அவர் இன்னொரு புக் எழுதியிருக்கிறார். பாத்தீங்கன்னா இதுல என்ன போட்டிருக்குன்னா, தியோப்பிலே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு, அடுத்த வசனம் போடுங்க, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அதாவது முதலாம்னு வருது பாத்தீங்களா, அது எது அந்த முதலாம் பிரபந்தம்? அதாவது ஃபர்ஸ்ட் புக் என்னது? அதுதான் லூக்கா எழுதின சுவிசேஷம், த காஸ்பிள் அக்கார்டிங் டு லூக். ஸோ
டாக்டர் லூக் எழுதின முதல் புஸ்தகம் வந்து என்னது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது புஸ்தகம் புதிய ஏற்பாடுல. அடுத்தது அவர் எழுதினது வந்து என்னது? அப்போஸ்தலர் நடபடிகள். ஸோ அவர் தான். ஸோ நீங்க இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னு நான் ஒரு இது கொடுக்குறேன். நீங்க லூக்ல ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸா அப்படியே படிச்சுட்டு எதுக்குள்ள வந்துடணும்? அப்போஸ்தலருக்குள்ள வந்தீங்கன்னா ஒரு ஃபுல் நரேஷன் உங்களுக்கு புரியும். ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். லூக்கே ரொம்ப அற்புதமான ஒரு புஸ்தகம். நல்ல ஒரு டீட்டெயிலாக நிறைய மேட்டர் எழுதியிருப்பாரு லூக் வந்து. அமேன். ஸோ அதை அப்படியே கண்டினியூஸாக படிக்கணும். லூக்கை முடிச்சுட்டு அப்படியே இதுக்குள்ள வந்துடணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்குள்ள வந்துடணும். ஹல்லேலூயா. நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்த லூக்கை பார்க்கலாம் தான் இருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ நல்லா கவனிங்க. ஸோ இதை எழுதினவர் வந்து யார்? இயேசு பின்பற்றின ஒரு மெடிக்கல் டாக்டர், அவர் ஒரு மருத்துவர் லூக். ஸோ அது மட்டும் இல்லாமல் பவுலுக்கு வந்து ரொம்ப நெருங்கின ஒரு மனிதனாக இருந்திருக்கிறாரு. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதுறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, பாலோட நிறைய டிராவல் பண்ணியிருக்காரு. இஸ் எ கம்பேனியன் அண்ட் ஃப்ரெண்ட் டு பால். ஒரு இடத்துல பவுல் எழுதுறாரு பாருங்க. அவரை பத்தி எப்படி எழுதுறாருன்னா, கொலோசியர் 4:14 போடுங்க. கொலாசியன்ஸ் 4:14. பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும். லூக் த பிலவட் பிசிஷியன். ஸோ பவுலுக்கு ரொம்ப எப்படி இருந்திருக்கிறாரு? ரொம்ப ஒரு ஒரு அந்யோன்யமான நெருக்கமான ஒரு நண்பராக இருந்திருக்கிறார், ஒரு கம்பெனியன். இன்ஃபேக்ட் அவர் வந்து நிறைய இடங்களுக்கு வந்து பவுலோட வந்து டிராவல் பண்ணியிருக்கிறார். அவரோட மிஷினரி ஜேர்னிஸ் 3 மெயின் மிஷினரி ஜேர்னி இருக்கு. பால்ஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட். இது எல்லாமே நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். எல்லாமே கவர் ஆகும் இதில். ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த புஸ்தகம். அவர் கூட டிராவல் பண்ணியிருக்கிறார். அமேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஸோ இன்னொரு ஒரு மெயின் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரீக் மேனுஸ்கிரிப்ட்ஸ், அதாவது கிரேக்க மூலப்பதம் இருக்கு பார்த்தீங்களா? கிரேக்க மூலப்பதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா, ப்ராக்சிஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. PRAXCIS. அது ப்ராக்சிஸ் அப்படின்னு சொல்லலாம். அது நம்ம ப்ரொனன்சியேஷன் எப்படின்னு தெரியல கரெக்டா. ப்ராக்சிஸ் அப்படின்னா கிரீக் லிட்டரேச்சர்ல அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், ஆக்ட்ஸ் அண்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் மென். அதாவது அவுட்ஸ்டாண்டிங் மென், அதாவது வந்து ஒரு 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 எப்படி சொல்றது? அவுட்ஸ்டாண்டிங் மென்னா பயங்கரமான காரியங்கள், மனிதர்கள் பண்ண பயங்கரமான காரியத்தின் ஒரு தொகுப்பு. பயங்கரமான மனிதர்கள் செய்த காரியங்கள் அப்படி சொல்லலாம். அவுட்ஸ்டாண்டிங் மென், ரொம்ப எக்ஸலண்ட் பீப்புள், சிறந்த மனிதர்கள் செய்த அற்புதமான காரியங்களின் தொகுப்பு தான் கிரேக்க மொழியில வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிராக்சிஸ் அப்படின்வாங்க. ஸோ கிரீக் மேனுஸ்கிரிப்ட்ஸ், அதாவது வந்து புதிய ஏற்பாடு வந்து கிரேக்க மொழியில தான் எழுதப்பட்டுச்சு. அதுல இருந்து தான் மற்ற மொழிகளுக்கு எல்லாம் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. எடுத்த உடனே இங்கிலீஷ்ல எல்லாம் எழுதல. சரிங்களா? அந்த டைம்ல இயேசு இருந்த காலத்துல வந்து வேர்ல்டு லாங்குவேஜ், உலக மொழி வந்து கிரேக்க மொழி தான். வேர்ல்டு ஃபுல்லா வந்து கிரீக் கல்ச்சர் வந்து பரவலாக இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி இங்கிலீஷ் வந்து பரவி இருக்குதோ அது போல அந்த காலத்துல கிரேக்க மொழி இருந்துச்சு. ஆமேன். ஸோ எல்லா புதிய உடன்படிக்கை காரியமும் எதுல எழுதுனாங்களா? கிரேக்க மொழியில் தான் எழுதுனாங்க முதல்ல. அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்லேஷன்லாம் நடக்குது. நிறைய மொழிகளுக்கு டிரான்ஸ்லேஷன் நடக்குது. ஆமேன். ஸோ அதுல வந்து ப்ராக்சிஸ், ஆக்ட்ஸ் அண்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் மென். ஸோ ரியலாவே வந்து இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் தான் எழுதியிருக்கு. அதாவது வந்து இதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு காரியங்கள் வந்து இங்க நடந்திருக்கு. இயேசு செய்யாத காரியங்கள்லாம் அப்போஸ்தலர்களும் விசுவாசிகளும் செய்தாங்க. சாதாரண விசுவாசிகள். இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தலர் அந்த 6:7 எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்தேவான், பிலிப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா பந்தி விசாரிக்கிறவங்களா இருப்பாங்க. பந்தி விசாரிக்கிறவங்களாம் பிசாசு ஓட்டுவாங்க. வல்லமையான காரியங்களை செய்வாங்க. பெரிய பெரிய அதிபர்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லுவாங்க. சாதாரண நாட்கள்லாம் வந்து பெரிய பெரிய காரியங்களை செய்வாங்க. அதனால தான் அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட்ஸ். இட்ஸ் a book of outstanding achievements by great people. பெரிய ஆளுங்க செய்த சிறந்த காரியங்களை தொகுப்பாக வைத்திருக்க புக். ஆமென். சோ முதலாவது வசனத்துக்கு வந்துரும். நம்ம அப்போஸ்தலர் 1:1 போடுங்க. தியோப்பிலே, தியோஃபிலஸ் அப்படின்ற ஒரு மனுஷனுக்கு தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு? இது எழுதப்பட்டிருக்கு. ஸோ ஏன் இவருக்கு எழுதுறாரு? இவர் என்ன, எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், இவர் என்ன சாதிச்சிருக்கிறார் அப்படின்னா, இந்த தியோப்பிலே வந்து பாத்தீங்கன்னா லூக்கா புஸ்தகத்திலே இவரை பத்தி எழுதியிருக்கு. லூக்கா 1:1 போடுங்க. லூக்கா 1:1. மகா கணம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை. போது சிஸ்டர். மகா கணம் பொருந்திய தியோப்பிலே, மோஸ்ட் எக்ஸலண்ட் தியோஃபிலஸ். ஆங்கிலத்துல வந்து 1:3 வரும், தமிழ்ல வந்து 1:1 வரும். ஸோ டிரான்ஸ்லேஷன்ல வந்து கொஞ்சம் அப்படி மேலே கீழே இருக்குது, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாம் மீனிங்லாம் ஒன்று தான். ஆங்கிலத்துல வந்து 1:3 போடு விஜய். லூக் 1:3 பாருங்க. ஆங்கிலத்துல வந்து எக்ஸலண்ட் அப்படின்ற மோஸ்ட் எக்ஸலண்ட் தியோஃபிலஸ் அப்படின்னு வருது. மகா கணம் புரிந்த தியோப்பிலே. ஹல்லேலூயா. ஸோ ஏன் வந்து மகா கணம் புரிந்த தியோப்பிலேன்னு எழுதுறாங்க? Why is Theophilus addressed as a very excellent man, a noble man அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து இந்த பெரிய ஆளுங்கள், எஸ்பெஷலி வந்து இந்த ரோம
அரசுல வந்து ரோமன் கவர்மெண்ட்ல பெரிய பதவியில் இருந்தவங்களெல்லாம் வந்து இப்படி தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கும் நம்ம கல்ச்சர்லையும் பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்கிறாரு அப்படின்னா ஹானரபிள் மினிஸ்டர் அப்படின்னுவாங்கல்ல. மந்திரி வர்றாருன்னா கனம் பொருந்திய மந்திரி மினிஸ்டர் ஹானரபிள் மினிஸ்டர்வாங்க. அது மாதிரி வந்து பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 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 அது வந்து ஒரு மரியாதை செலுத்துகிற ஒரு முறை. அது அவங்கள அப்படி தான் மரியாதையை நம்ம என்ன பண்ண அழைக்கணும். ஸோ தியோஃபிலஸும் வந்து யூசிபஸ் அப்படின்னு ஒரு ஹிஸ்டாரியன், வரலாறு நிபுணர், அந்த காலத்துல வந்து பவுல் இருந்த காலத்துல வாழ்ந்தார். ஆதி திருச்சபையின் காலத்துல யூசிபஸ் நிறைய பேர் இருந்தாங்க. யூசிபஸ் இருந்தாரு, ஜோசிபஸ் இருந்தாரு, ஜெரோம்னு ஒருத்தர் இருந்தாரு, அநேகர் இருந்தாங்க. அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா யூதர்கள் கிடையாது. ஆனா என்ன நடந்துட்டு இருந்துச்சு, அதாவது வந்து ஆதி திருச்சபையில இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது மூலமாக எப்படி சுவிசேஷம் பரவிச்சுன்றது வந்து வெறும் வந்து நம்மளுடைய ஆட்கள் மட்டும் எழுதல. அதாவது வந்து ஒரு லூக்கு தான் எழுதினாரு, பவுல் தான் எழுதினார்னு மட்டும் இல்ல, அநேகர் வந்து அந்த காலத்துல வந்து ஹிஸ்டாரியன்ஸும் எழுதியிருக்கிறாங்க. அதுல வந்து ரொம்ப முக்கியமானவர் வந்து யூசிபஸ்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஜோசிபஸ்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஜோசிபஸ் தான் வந்து AD 70 வந்து எப்படி வந்து ஆலயம் வந்து இடிக்கப்பட்டது, அதாவது சுத்தி சூழ்ந்துருவாங்க. ரோமர்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா எருசலேமை சுத்தி சூழ்ந்து கொண்டு AD 70, அதாவது கிறிஸ்து மரித்து உயிரோட எழும்பி 70 வருடம் கழித்து என்ன பண்ணுவாங்கன்னா முழுமையாக எருசலேம் என்ன பண்ணிடுவாங்க, தரமட்டமாக்கிடுவாங்க. அது இயேசு சொல்லார் பாத்தீங்களா, ஒரு கல்லு கூட இருக்காதுன்னு. அதுதான் இயேசு தீர்க்கதரிசனமா பேசுவார். ஒரு கல்லு கூட விடாம என்ன பண்ணுவாங்க, அடிச்சு தரமட்டமாக்கிடுவாங்க. பெலிக்ஸ் அப்படின்னு ஒரு கவர்னர், இந்த டைம்ல தான் நடக்கும் இதெல்லாம். இதெல்லாம் வந்து இயேசு ஏற்கனவே வந்து சொல்லிட்டு போனார். மத்தேயு 24 இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசனமா இயேசு பேசியிருப்பார். ஆமென். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுனது வந்து இன்னைக்கு இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருக்குது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ரோமன் ஹிஸ்டாரியன்ஸ்லாம் இருந்தாங்க. ரோம சாம்ராஜ்யத்தில் இந்த வரலாறை ரெக்கார்ட் பண்ணுறதுக்குன்னு ஆட்கள் இருந்தாங்க. அவங்களாம் எழுதி வச்சிருக்காங்க. அதெல்லாம் இன்னும் இருக்குது. BBC இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் இதை எடுத்து டாக்குமெண்ட்ரியாவே பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய இது வந்து இதெல்லாம் ப்ரூவன் ஃபேக்ட் இதெல்லாம். ஆமென். ஸோ யூசிபஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, தியோஃபிலஸ் வந்து ஒரு ஹை ரேங்கிங் அஃபீஷியல், ஒரு பெரிய அதிகாரி ரோம சாம்ராஜ்யத்தில். ஒரு கிரேக்க இதை சார்ந்தனர் தான். இஸ் நாட் இது ஜூ, ஒரு ஜென்டைல் தான். ஸோ அவர் வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்காரு. அவர் வந்து இவருக்கு யாருக்கு க்ளோஸ் வந்திருக்காரு, லூக்கு வந்து க்ளோஸ் வந்திருக்காரு. ஸோ லூக் வந்து அவருக்கு அட்ரஸ் பண்ணி இதெல்லாம் எழுதியிருக்காரு. இது எப்படி நம்ம ஒரு பைபிளில் வந்து இதை பற்றி டைரக்டாக கொடுக்கலனாலும் இன்னொரு இடத்துல நம்ம கவனிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெலிக்ஸ்னு ஒரு கவர்னர் இருந்தார். பவுல் இருந்த டைம்ல ஃபெலிக்ஸ்னு ஒரு கவர்னர் இருந்தார். அந்த ஃபெலிக்ஸ் முன்னாடிலாம் போய் பவுலை ஆஜர்படுத்துவாங்க. இதெல்லாம் வந்து அப்போஸ்தலர் 23, 24 எல்லாம் வரும். ஒரு 1-2 வசனங்கள் பார்ப்போம். அப்போஸ்தலர் 23, 26 வசனம் போடுங்க. அப்போஸ்தலர் 23, 26. கனம் பொருந்திய தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் என்பவருக்கு. கனம் பொருந்திய தேசாதிபதி, கனம் பொருந்திய பாருங்க, அந்த அவர் வந்து ஒரு கவர்னர்னால அவர் எப்படி அட்ரஸ் பண்றாங்க. அடுத்த இன்னொரு வசனம் பார்ப்போம். அப்போஸ்தலர் 24:3 போடுங்க. 24:3 போடுங்க. கனம் பொருந்திய பேலிக்ஸே. கனம் பொருந்திய பெலிக்ஸ். ஸோ அந்த கனம் பொருந்திய அப்படின்னு வருதுன்னா அவங்க எல்லாம் வந்து அன்றைக்கு ரோம சாம்ராஜ்யம், ரோமன் கவர்மெண்ட்ல பெரிய பொறுப்புல இருந்தாங்க. ஸோ தியோஃபிலஸும் அப்படிதான் இருந்திருக்கிறார். புரியுதுங்களா? ஹல்லேலூயா, ஆமென். ஏன் பிரதர் இவ்வளவு பேசுறாரு இதை பத்தி அப்படின்னா, இப்பதான் பாயிண்ட் வரப்போறேன். தியோஃபிலஸ் அப்படின்ற பேர்ல வந்து 1000 அர்த்தம் இருக்கு. ஆமென். ஸோ தியோஃபிலஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல போய் நீங்க வந்து ஆழமா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 2 வார்த்தைகள் இருக்கு அதுல. தியோஃபிலாஸ் அப்படின்ற 2 வார்த்தைகள் இருக்கு. தியோனா காட், கடவுள். தியாலஜி அப்படின்றாங்க பாத்தீங்களா. தியாலஜி படிக்கிறோம். தியாலஜினா என்னது? கடவுளை பற்றி படிக்கிற படிப்பு தான் தியாலஜி. ஹல்லேலூயா. அதான் தியோஆலஜி. ஆமென். ஸோ தியோனா கடவுள். ஸோ தியோஃபிலஸ். ஸோ தியோனா கடவுள், காடு. ஃபிலாஸ்னா ஃப்ரெண்டு. ஸோ தியோஃபிலஸ் என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? ஃப்ரெண்ட் ஆஃப் காட். இதுதான் அதுக்கு சரியான அர்த்தம். அதுக்கு சில இதுல எல்லாம் எப்படி சொல்றாங்கன்னா லவ்வர்னு சொல்றாங்க, லவர் ஆஃப் காட்னு சொல்றாங்க, ஃப்ரெண்ட் ஆஃப் காட். ரெண்டுமே வந்து ரொம்ப ஒரு நல்ல காரியம் தான். ஃப்ரெண்ட் ஆஃப் காட். ஆமென். தியோஃபிலஸுக்கு ஸ்பெசிபிக்கா எழுதப்பட்டிருக்கு. அதுதான் பாருங்க, எப்பவுமே வந்து பைபிள்ல ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணணும். சும்மாலாம் எழுத மாட்டாங்க. சரி பேஜை நிரப்புவோம் அப்படின்லாம் எழுதுறது கிடையாது. இதுல வந்து 2 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து ஸ்பிரிச்சுவலா நீங்க பார்த்தாலுமே வந்து பரிசுத்த ஆவியானவர் வீணான வார்த்தைகளை எப்பொழுதுமே என்ன பண்ண மாட்டார், எழுத மாட்டார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின் மூலமாக தான், இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் அவங்களை வழி நடத்தி அவங்களை எழுத வைக்கிறார். ஸோ பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லாத காரியங்களை எழுத வைக்க மாட்டார். அது கண்டிப்பா நிச்சயமா தேவைப்படுற ஒரு காரியமா தான் இருக்கும், அது எழுத வைப்பார். இன்னொன்னு ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும். என்னன்னா,
இன்றைக்கு நமக்கு வந்து எழுதுறதுக்கான இதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்குது இல்லை, பேப்பரு பென்னு இதெல்லாம் ஈஸியாக கிடைக்குது. இன்னைக்கு வந்து நம்ம பேப்பர் பென் கூட வேண்டாம், டிஜிட்டலாகவே எழுதலாம். இன்னைக்கு நான் ஒரு புக் எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உட்காந்து டைப் பண்ணி டிஜிட்டலாகவே எழுதிடலாம். டிஜிட்டலாக எழுதியே நான் பப்ளிஷ் பண்ணலாம். ஒரு ஒரு லெட்டர் கூட நான் பேப்பரில் எழுதுன்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்குது. எவ்வளோ பக்கம் பக்கமாக என்ன பண்ணலாம், எழுதலாம். நான் எவ்வளோ பேப்பர்னாலும் வாங்கி எழுதலாம். ஏன்னா பேப்பர் இஸ் ஈஸிலி அவைலபிள், டிஜிட்டல் டெக்னாலஜி இஸ் ஈஸிலி அவைலபிள், எல்லாம் சீக்கிரம் ஈஸியாக கிடைக்குது. ஆனால் அந்த காலத்தில் வந்து அப்படி கிடையாது. பேப்பர்லாம் ஈஸிலாம் கிடையாது. பேப்பர் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு காரியம், ரொம்ப விலை உயர்ந்த ஒரு காரியம். பேப்பரஸ் அப்படின்னு ஒரு இதில் தான் எழுதுவாங்க அவங்க. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா. சும்மா இப்போ நம்மலாம் ஒன்று எழுதுறோம், பிடிக்கல கசைக்கு போட்டு அடுத்தது எழுதுறோம். அப்பெல்லாம் கசைக்கெல்லாம் போட்டுலாம் இருக்க முடியாது, ரொம்ப காஸ்ட்லி. ஸோ ரொம்ப கவனிச்சு தான் எழுதணும். ப்ளஸ் சப்ளையும் ரொம்பலாம் கிடையாது. நிறைய சும்மா போய் அப்படியே நடந்து போய் பொட்டிக்கட்டில் போய் பேப்பர் வாங்கிட்டு வந்து எழுதணும் அப்படிலாம் பண்ண முடியாது. சரிங்களா? சப்ளையும் ரொம்பலாம் கிடையாது. ஸோ ரொம்ப கவனமாக எழுதணும். ஸோ ஒரு காரியத்தை வந்து வேதத்தில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லி தான் அது எழுதப்பட்டிருக்கு. இன்னொன்று, எழுதுனவங்களும் கவனமாக இருந்திருக்கிறாங்க. தேவையில்லாத வார்த்தைகள்லாம் எழுதக்கூடாது. ஸோ தியோஃபிலஸ்ன்னு எழுதுறது காரணம் என்னன்னா, இது வந்து தியோஃபிலஸுக்கு அட்ரஸ் பண்ணி எழுதுறல, தியோஃபிலே அப்படின்றார். இட் இஸ் அட்ரஸ் டு தியோஃபிலஸ். இன்றைக்கு நம்ம எல்லாருமே தியோஃபிலஸ் தான் ஆண்டவருக்கு. ஹalleluya, we are all friends of God. இதுதான் அதுக்கு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இது உங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். இப்போ புரிஞ்சிருச்சா? வந்துட்டோமா பாயிண்ட்டுக்கு? இது உங்களுக்காக, சொல்லுங்க, எனக்காக எழுதப்பட்ட புஸ்தகம். எவ்ரி வேர்ட் இஸ் ரிட்டன் ஃபார் மீ. ஒவ்வொரு வார்த்தையும் எனக்காக எழுதப்பட்டிருக்கு. ஹalleluya. ஏன்னா நான் தேவனுடைய சிநேகிதனாக இருக்கிறேன், நான் தேவனுடைய நண்பனாக இருக்கிறேன். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோவான் 15 13 14 15 வசனங்கள் படிப்போம் சிஸ்டர். John 15 13 14 15. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து, நீ என் ஊழியக்காரர் கிடையாதுன்றார். அதுக்கு நிறைய காரணங்களை கொடுக்குறாரு. ஒன்று என்ன சொல்றாருன்னா, நான் உன் சிநேகிதன், நான் உனக்காக என்னுடைய ஜீவனையே கொடுப்பேன்றாரு. இன்னொன்று, நீ வந்து ஊழியக்காரன் கிடையாது, நீ என்னுடைய சிநேகிதன். ஏனென்றால் பிதாவினிடத்துல நான் கற்றுக்கொண்டது எல்லாத்தையும் நான் உன்கிட்ட ஒப்படைக்க போறேன். ஸோ நீ என்னுடைய ஊழியக்காரனா இருக்க முடியாது. அதாவது ஊழியக்காரனா சர்வெண்ட், வேலைக்காரனா இருக்க முடியாது. நீ என்ன எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்க போறேன். பிதா எனக்கு எதெல்லாம் ஒப்படைச்சாரோ அதெல்லாம் நான் யாருக்கு கொடுக்க போறேன்? உனக்கு நான் என்ன பண்ண போறேன்? ஒப்படைக்க போகிறேன். ஆகையால் ஐ வில் நோ லாங்கர் கால் யூ ஆஸ் மை சர்வன்ஸ் பட் யூ ஆர் மை ஃப்ரெண்ட் அப்படின்றார். நீ என்னுடைய வேலைக்காரன் கிடையாது, என் ஊழியக்காரன் கிடையாது, நீ என்னோட நண்பன்றார். இன்னைக்கும் கிறிஸ்து வந்து உங்களை பார்த்து அதான் சொல்றாரு. எத்தனை பேர் புரியுது? ஈவன் டுடே ஹி இஸ் டெல்லிங் த சேம் திங், தட் யூ ஆர் ஹிஸ் ஃப்ரெண்ட். எத்தனை பேருக்கு புரியுது? அவர் உங்களுடைய நண்பனாக இருக்கிறார். நீங்க அவரை நண்பனா பாக்குறீங்களா இல்லையா? அவர் உங்களுடைய நண்பனாக இருக்கிறார். ஹalleluya, ஆமென். இன்றைக்கு இந்த ஒரு பிக்சர் வந்து ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் வர வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தரை பார்த்து பயந்துட்டு கிடக்குறாங்க. கரெக்டா? கடவுளை பார்த்து பயப்படுற ஒரு கும்பலா மாறிடுச்சு. ஐயோ கடவுளா அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவார்னு சொல்லி பயத்திலே தான் பாதி பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பயத்துல தான் பாதி பேர் எதோலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பண்ணா கத்தரை பிரியப்படுத்தலாமா, அதை பண்ணா கத்தரை பிரியப்படுத்தலாம் சொல்லி பயத்துல எதோலாம் பண்ணி அதை சரியா பண்ண முடியாம அதுல தோத்து போய் அதுல ஒரு பயம் வந்து, எத்தனை பேருக்கு புரியுது? அதுல ஒரு பயம் வந்து, அதுதான் சொல்றேன். அது இது ரிலேஷன்ஷிப், இது உறவுன்னு புரிஞ்சிருச்சுன்னா பயம்லாம் வெளியே போயிடும். உறவுல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா நீங்க வந்து அவர் சொல்ற கட்டளைகளை பின்பற்றுவது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இயேசுவே சொல்றாரு, என்னுடைய கட்டளைகள் வந்து என்னது இல்லை, ரொம்ப உனக்கு இட் இஸ் நாட் பர்டன், அது வந்து ஒரு பெரிய பாரமா இல்லை உனக்கு அப்படின்றார். நீங்க உறவுல இருக்கும்பொழுது கட்டளைகள், அவர் சொல்ற காரியத்தை எல்லாம் செய்யறதுக்கு பாரமாவே இருக்காது. ஏன்னா அவர் உங்க நண்பன் செய்யறதை நீங்க எதுக்கு நீங்க பாரமா நினைக்க போறீங்க? ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் நல்ல நண்பர்கள் வேணும் பிரதர், வாழ்க்கையில என்ன வேணும்? நல்ல நண்பர்கள் வேணும். ஏன்னா சில காரியங்களை வந்து நம்ம யார்ட்டையுமே சொல்ல முடியாது. ஆனா யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருப்போம்? நம்ம நண்பன் தான் சொல்ல முடியும். கரெக்டா? அதனாலதான் we need good friends. நல்ல நண்பர்கள் வேணும். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா எல்லா நண்பரை விட பெரிய நண்பராக நான் உங்க கூட இருக்கிறேன்றார். ஐ ஆம் த கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் யூன்றார். ஸோ எல்லாத்தையும் நீங்க போய் அவர்கிட்ட சொல்லலாம். இதுதான் சொல்லணும் அதை தான் சொல்லணும்னு லிமிட்டே கிடையாது, எல்லாத்தையும் போய் சொல்லலாம். ஒரு தேவ மனிதர் இருக்கிறாரு, அவர் சொல்லுவார், டெய்லி காலையில 2 கப்பு காஃபி போட்டுருவாராம். ஒரு கப்பு காஃபி அவர் கையில் வச்சு போகிறான், இன்னொரு கப்பு காஃபி என்ன பண்ணுவாரான், அவங்க வீட்டில் ஹாலில் லிவிங் ரூமில் 2 சேர் போட்டுருவாரான். ஒரு சேரில் உட்காருவாரான், நடுவில் ஒரு சென்டர் டேபிள் இருக்குமா, அந்த பக்கம் ஒரு சேர் இருக்குமா, இந்த பக்கம் ஒரு கப்பு காஃபி வச்சுருவார், அந்த பக்கம் ஒரு கப்பு காஃபி வச்சுருவாரான். கேட்டால் சொல்றாரு, அது ஜீசஸ்க்கு அப்படின்றது, இது எனக்கு. ஸோ இப்படி உட்காந்துட்டு தான் நான் டெய்லி காலையில் என்ன பண்ணுவேன்,
என் இயேசுவோட நான் பேசி கொண்டிருப்பேன்றார். வல்லமையில தேவ மனுஷன் அவர். ஹalleluya. அவர் இன்னும் ஒரு படி மேல போயிட்டார். அவர் என்ன சொல்றாரு, ஒரு நாள் அந்த கப்பு எம்டியா இருக்கிறத நான் பார்ப்பேன்றார். அப்ப அவர் என்ன விசுவாசிக்கிறாருன்னா, ஒரு நாள் இயேசு அந்த காஃபி குடிச்சு, புரியுதுங்களா? இயேசு காஃபி குடிப்பாராலான்ட்டு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. நான் பரலோகத்துக்கு போன பிறகு நான் கேட்டு சொல்றேன், சரிங்களா? இப்போ தெரியாது எனக்கு, சரிங்களா? ஆனா ஒரு நாள் அதுவும் நான் பார்ப்பேன்றாரு. அது ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னா, அந்த அளவுக்கு ஒரு விசுவாசிக்கிறார். என் இயேசு என்னோட இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் என்னோட பேசி கொண்டிருக்கிறார். நான் அவரோட ஒரு சிநேகிதனை போல நான் என்ன பண்ண முடியும், பழக முடியுன்றதை அவர் சொல்றார். ஹalleluya. அதனால தான் இது இயேசுடைய நண்பர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். நீங்க இயேசுவோட நண்பரா? எத்தனை பேர் இங்க இயேசுவோட நண்பர்கள் இருக்கீங்க, சிநேகிதர்கள் இருக்கீங்க? How many of you are best friends? The best friend to have is Jesus Christ. Hallelujah. உங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு அருமையான புஸ்தகம். ஆமென். சோ வாங்க பார்க்கலாம். சோ நம்ம வந்து பொறுமையா போக போறோம். திரும்ப வந்து அப்போஸ்தலர் 1, அப்போஸ்தலர் 1:1 வசனத்தில் திரும்ப அப்போஸ்தலருக்கு வந்துடணும். எப்பவுமே நம்ம வந்து இது மத்தெல்லாம் ரெஃபரன்ஸ் தான், போயிட்டு போயிட்டு வருவோம். ஆனா இதுதான் மெயின் பாயிண்ட். நல்லா கவனிங்க. என்ன எழுதியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, the former account I made, O Theophilus, of all that Jesus began both to do and to teach. ஆமென். இது அடுத்த வசனம் போடுங்க. தமிழ்ல வந்து 2வது வசனத்துல வரும். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும், do and teach. சோ ஃபார்மர் அக்கவுண்ட் இதற்கு முன்பதாக எழுதினது. சோ லூக்கா புஸ்தகத்துல வந்து என்ன எழுதப்பட்டிருக்கு, இயேசு உபதேசித்ததையும் எழுதப்பட்டிருக்கு, இயேசு செய்ததும் எழுதப்பட்டிருக்கு. வாட் he did, what he taught and what he did. அவர் உபதேசித்த காரியம், அவர் சொல்லிக் கொடுத்த காரியம், அவர் சீஷர்களுக்கு என்னெல்லாம் வந்து பிரசங்கித்தாரோ அதுவும் எழுதப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம பிரசங்கித்ததை அவர் செய்தும் காட்டினார். ஹalleluya. அதான் ரொம்ப முக்கியம். இயேசு வந்து வெறும் பேச மட்டும் மாட்டாரு, பேசுறது சொல்றதை தான் செய்வார். ஹalleluya. அவர் சொல்றதை செய்வார் அவர். ஆமென். சோ அவர் எதை வந்து பிரசங்கித்தாரோ, எதை போதித்தாரோ அதை செய்து காட்டினார். அதான் did and teach. சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரேர்ல, நிறைய என்ன இருக்குது, டீச்சிங் இருக்கு இல்ல, நிறைய டீச்சிங் இருக்குல்ல. இன்னைக்கு வந்து டீச்சிங்க்கு வந்து பஞ்சமே கிடையாது. அதாவது எப்படி சொல்றது, இன்னைக்கு வந்து அது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா we are blessed with teachings. அநேக போதனைகள் நமக்கு உண்டு, அநேக போதகர்களும் நமக்கு உண்டு. கரெக்டா இல்லையாங்க? இந்த இந்த டைமுக்கே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் லைவ்ல இருப்பாங்க. கிரண் பால் மட்டும் லைவ்ல இருக்க மாட்டார், ஏகப்பட்ட பேர் லைவ்ல இருப்பாங்க இந்த டைமுக்கே. என்னோட பெரிய போதகர்கள்லாம் இருக்கிறாங்க, எக்ஸலன்ட் டீச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க, பயங்கரமான ஆட்கள், பயங்கரமா போதிக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ டீச்சிங் கொஞ்சம் வந்து நமக்கு என்ன கிடையாது, பஞ்சம் கிடையாது. ஆனா என்ன ஒரு பஞ்சம் நான் கவனிச்சு பார்த்துருக்கேன்னா, டூயிங்ல பஞ்சம் இருக்கு. கவனிச்சிருக்கீங்களா? டூயிங் என்னது, செய்யறதுல பஞ்சம் இருக்குது. அதாவது ஆண்டவர் சுகமாக்குவார்னு டீச் பண்றது வேற, ஆனா ஆண்டவர் சுகத்தை செய்து காட்டுவது வேற. எத்தனை பேர் புரியுது? அதுதான் அதான் இயேசு வந்து வெறும் டீச் மட்டும் பண்ணல, எதெல்லாம் டீச் பண்றாலும் அதான் செய்வாராம். ஸோ அதை தான் எழுதியிருக்கு, டூயிங் அண்ட் டீச்சிங். ஸோ இன்னைக்கு வந்து அதிகமாக தேவைப்படுறது என்னது, டூயிங் தேவைப்படுது. இன்னைக்கு டீச்சிங் நிறைய வந்துருச்சு, டூயிங் தேவைப்படுது. அதனாலதான் இந்த அந்நிய பாஷை ஜபம்லாம் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். எதுக்கு இதெல்லாம்? ஏன்னா அந்நிய பாஷையில ஜபிக்க நீங்க நிறைய கற்று வைத்திருக்கிறீங்க பாத்தீங்களா, நிறைய ரெவலேஷன் உங்களுக்குள்ள இருக்குது, நிறைய டீச்சிங் உங்களுக்குள்ள இருக்குது. இது எல்லாமே நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கலாம், செயல்படுத்த ஆரம்பிக்கலாம். யூ வில் ஸ்டார்ட் டூயிங் the revelations that you have already received. நீங்க பெற்றுக்கொண்ட வெளிப்பாட்டை செயல்முறையாக மாற்ற முடியும். அதுக்கு தான் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் புரியுது? ஹalleluya. அதுக்கெல்லாம் வரும், அதெல்லாம் நம்ம இதுல பார்ப்போம், இதுலயே பார்ப்போம் எப்படி வந்து அப்போஸ்தலர்கள் வந்து வல்லமையா பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்நிய பாஷையில் அவர்கள் வந்து ஜெபிக்கும் பொழுது வல்லமையா மாறினார்கள். எல்லாமே இதுல வருது. அதனாலதான் இந்த புஸ்தகம் ரொம்ப முக்கியமான புஸ்தகமா இருக்குது. ஆமென். So we are called to both do the works of teach the works of Jesus and do the works of Jesus. நாம் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கோம் என்றால், இயேசுவோடைய வார்த்தையை பிரசங்கிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அந்த வார்த்தையை அப்படியே செய்வதற்கும் செய்து காட்டுவதற்கும் அழைக்கப்பட்டிருக்கோம். எத்தனை பேர் புரியுது? ஹalleluya. ஆமென். சோ அந்த வசனத்திலே பாத்தீங்கன்னா, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் until the day in which he was taken up. ஆமென். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட. ஆமென். இது ரொம்ப முக்கியம். எங்க எடுத்துக்கொள்ளப்பட்டார்? வேர் டிட் ஹி அசெண்ட்? எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா அசெண்ட். எங்க எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா பரலோகத்திற்கு அவர் என்ன பண்ணார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். எப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்றால், அவருடைய ஊழியத்தின் முடிவில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் எதற்காக வந்தாரோ அதை முடித்த பிறகு என்ன பண்ணார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரையும் செய்ததும் உபதேசத்தும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபத்தை உண்டு பண்ணினேன். முந்தின வசனம் வாங்க. இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு
அப்போஸ்லருக்கு கட்டளையிட்ட பின், அப்போஸ்டல் என்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ண, அப்போஸ்லர். ஸோ முதலாவது அப்போஸ்டல் என்ற வார்த்தையை வந்து சீஷர்களுக்கு கொடுத்தது யார்? இயேசு கிறிஸ்து தான் கொடுக்குறாரு. எங்க கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 13வது வசனம் படிங்க சிஸ்டர். லூக் 6:13. பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். ஆமென். அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். ஸோ யார் வந்து அந்த 12 பேருக்கு பேர் கொடுத்தது? இயேசு கிறிஸ்து தான். அவங்களா சூஸ் பண்ணிக்கல, நான் இன்னைக்கு அப்போஸ்தலர் ஆயிட்டேன்ப்பா, பேதுரு நீ அப்போஸ்தலர் ஆயிடு, நான் என்ன ஆயிடுறேன், நான் வந்து பிஷப் ஆயிடுறேன், நீ என்ன ஆயிடு, ஆளுக்கு ஒன்று பிரிச்சு எடுத்துக்கலாம். அப்படி ஆகல. இயேசு கிறிஸ்து தான் அவர்களுக்கு அந்த பேரை கொடுத்தார். நல்லா கவனிங்க, ஒவ்வொருத்தருக்கும் இயேசு கிறிஸ்து தான் இதுதான் ஊழியம் அப்படின்றத என்ன பண்ணணும்? கொடுக்கிறார் என்று வசனத்துல எழுதப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. எபேசியர்ல எல்லாம் போட்டிருக்குது. எபேசியர் 4வது அதிகாரத்துல எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. அவர் தான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஊழியத்திற்கு அழைக்கிறாராம். அந்த 5-fold மினிஸ்ட்ரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த 5 வகையான ஊழியங்கள், மெயின் மினிஸ்ட்ரியா தான். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, போதகர்கள், பாஸ்டர், டீச்சர்ஸ் அண்ட் இவாஞ்சலிஸ்ட். ஹல்லேலூயா. மெய்ப்பர்கள், அப்புறம் என்னது, சுவிசேஷகர். ஸோ இதுதான் இந்த மெயின் 5-fold மினிஸ்ட்ரி. சபையில இந்த 5 ஊழியங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது தேவனுடைய சபையில, தேவனுடைய சரீரத்துல. இது வந்து பாத்தீங்கன்னா நான் சூஸ் பண்றது கிடையாது. என்னங்க, இது நான் சூஸ் பண்ணல. கிரண் பால் வந்து ஹீலிங் மினிஸ்ட்ரியே சூஸ் பண்ணல. எத்தனை பேர் புரியுது? ஒரு நாள் உட்காந்து ஐசக் நியூட்டன் மாதிரி நான் உட்காந்து யோசிக்கல, ஓகே எது சூஸ் பண்ணலாம், அப்போஸ்தலர் சூஸ் பண்ணலாமா, ப்ராஃபட் சூஸ் பண்ணலாமா, பாஸ்டர் சூஸ் பண்ணலாமா, சரி இதை சூஸ் பண்ணுவோம், அப்படி சூஸ் பண்ணல கிரண் பால். அப்படியே விட்டத்தை பார்த்துட்டு கர்த்தர் என்னை சூஸ் பண்ணார். கர்த்தர் என்னை புரியுதுங்களா, நான் என்ன செய்ய வேணும்ன்று கர்த்தர் எனக்கு சூஸ் பண்ணி கொடுத்ததுனாலதான் இத்தனை வருஷமும் செய்ய முடியுது. நானா சூஸ் பண்ணியிருந்தா எப்பயோ ஃபெயில் ஆயிருப்பேன். எத்தனை பேர் புரியுது? நானா ஓகே இதை நம்ம ஓகே நம்ம ஹீலிங் பண்ணி போர் அடிச்சிருச்சு, நம்ம பேசாம ஸ்ட்ரெயிட்டா அப்போஸ்தலர் ஆயிடலாம், இந்த ஸ்ட்ரெயிட்டா பிரதமர் வைங்களா, நம்ம ஸ்ட்ரெயிட்டா அப்போஸ்தலர் ஆயிடலாம். எவ்வளவு நாள் தான் ஹீலிங் இவாஞ்சலிஸ்ட் கிரண் பால்லாம் போட்டு அலையிறது? அப்போஸ்தலர் கிரண் பால்னு போட்டுக்கலாம், கொஞ்சம் நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. டாக்டர் அப்போஸ்தலர் கிரண் பால் நல்லா இருக்குது, போட்டுக்கலாம் பேசாம. அதெல்லாம் நான் சூஸ் பண்ண முடியாது. போ போடுறதுக்கு வேணா நல்லா இருக்கும் டைட்டில், விசிட்டிங் கார்டு அடிக்கிறதுக்கு வேணா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், ஒரு ஊழியக்காரர், ஒரு தம்பி, என்னோட சின்ன பையன் தான், அதனால தான் சொல்றேன். இது வந்து சொன்னார், அண்ணே நீங்க வாங்க, நான் ஒரு இது இருக்கு, ஆர்கனைசேஷன், அங்கே நீங்க வந்து சேர்ந்துட்டு உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அப்போஸ்தலர் வேணுமோ அப்போஸ்தலர் கொடுத்துருவாங்க, ப்ராஃபட் வேணுமோ ப்ராஃபட் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ. நான் ஒன்னு கேட்டேன், நீ என்னடா வாங்கி வச்சிருக்கேன்னா, நான் ப்ராஃபட் வாங்கி வச்சிட்டேன். டேய் இது என்ன கடலை முட்டாயடா, ப்ராஃபட் போட்டு கார்டு போட்டு வச்சிருக்கான் ப்ராஃபட் அப்படின்ட்டு வாங்கி வச்சிட்டாரான் அவரு. நான் கடவுள்கிட்ட கேட்டியாடா, அண்ணா அவங்க கொடுக்குறாங்க வாங்கி வச்சிட்டேன், இதுல என்ன கடவுள்லாம் கூட்டு வரீங்க? புரியுதுங்களா? இது நம்மளா தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. ஆண்டவர் தான் ஒரு மனுஷனை வந்து எந்த ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஸோ எவ்ரி ஆஃபீஸ் இஸ் ஃப்ரம் காட். இது வந்து ஆஃபீஸ்னா இது வந்து ஒரு செயல், ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து ஆண்டவர் வந்து இவர்களை அப்போஸ்தலர் என்று அழைக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா, ஆமென். ஸோ நல்லா கவனிங்க. சோ அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினால் கட்டளையிட்ட பின்பு, கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு வருது. இது வந்து 2வது வசனம், இங்கிலீஷ்ல 2வது வசனத்துல வரும், தமிழ்ல முதல் வசனம் கமாண்ட்மெண்ட்ஸ் வரும். இன்னைக்கு அநேகருக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, எஸ்பெஷலி வந்து இந்த புதிய உடன்படிக்கை, இந்த கிருபை சத்தியம் கேட்கறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, கட்டளைகள்லாம் எங்களுக்கு வேணாம் பிரதர், கட்டளைகள்லாம் நாங்க பின்பற்ற மாட்டோம், நாங்கெல்லாம் கிரேஸ்ல வாழ்றோம். அப்படியே கிரேஸ்ல அப்படியே இஷ்டத்துக்கு இருப்பாங்க, கேட்டா கிரேஸ்ல வாழ்றேன்னு வைங்க, கட்டளைகள்லாம் கிடையாது. சின்ன ஜபம் பண்ண மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன், கேட்டா கிரேஸ்ல வாழ்றோம். சரிங்களா? நல்லா கவனிங்க, இயேசுவே சொல்லி இருக்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாய் என்றால் நீ என் கட்டளைகளை என்ன பண்ணுவாய், பின்பற்றுவாய். இயேசுவே சொல்றாரு, நான் சொல்லலைங்க. இஃப் யூ ரியலி லவ் மீ தென் யூ வில் ஒபே மை கமாண்ட்மெண்ட்ஸ் போட்டிருக்காரு. See, ஒரு மனுஷனை ரியலா நேசிக்கிறமா இல்லைன்றது எப்போ தெரியுமா தெரியும்? கட்டளைகளை, அவர் சொல்ற காரியங்களை பின்பற்றும் பொழுதுதான். கரெக்டா இல்லைங்களா? சும்மா ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்றது பேர் என்னது? இல்லை, லவ்வே கிடையாது. அது பேர் லவ்வா? கிடையாது. ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிறாங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒரு லவ் இருக்குது. அந்த லவ் ரியல் லவ்வான்னு எப்போ தெரியும்? மனைவி வந்து கணவன் சொல்றதை கேட்பாங்க, கணவர் வந்து மனைவி சொல்றதை கேட்பாங்க. எப்பவுமே கணவர் தான் மனைவி சொல்றதை கேட்பாருன்னா அது பேர் லவ் கிடையாது. மனைவி கேட்க மாட்டாங்க, கணவர் தான் கேட்பாரு அப்படின்னா லவ் கிடையாது. இல்ல கணவர் கேட்க மாட்டாங்க, மனைவி மட்டும் தான் எப்பவுமே கட்டளைக்கு கீழ்ப்படினா அது பேரும் லவ் கிடையாது. எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. சோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்ன இருக்கிறோம்? கண்டிப்பா கட்டளைகள் இருக்கும், கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த கமாண்ட்மெண்ட்ன்ற வார்த்தையை கேட்டாலே பிடிக்க மாட்டேங்குது.
அது என்ன பிரதர் கமாண்ட்மெண்ட்? அதான் நியாயப்பிரமாணம்லாம் கிடையாது இல்ல. நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணம் கிடையாது தான். கண்டிப்பா மோசே நியாயப்பிரமாணம் நமக்கு கிடையாது. அதை வச்சு நம்ம நீதிமானா மாறுதில்ல. இப்போ நான் வந்து இந்த நைட் பிரேயர் பண்றதுனால தான் கர்த்தர் என்னை நேசிக்கிறாருன்னு நான் சொல்ல வரல. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நைட் பிரேயர் பண்றேன், இந்த ஊழியம் பண்றேன், இந்த ஹீலிங் பண்றேன், இதனால தான் கர்த்தர் என்னை நேசிக்கிறான்னு நான் சொல்லல. ஹalleluya, ஆமென். அவர் என்னை தாயின் கருவுல இருக்கும் பொழுதே தேர்ந்தெடுத்து என்னை என்ன பண்றாரு? நேசித்துக் கொண்டிருக்கிறார். நான் அவரை அறிந்து கொள்றதுக்கு முன்பதாக அவர் என்னை அறிந்து விட்டார். இதுதான் உங்களுக்கும் ஆண்டவர் சொல்றார். பிஃபோர் யூ நியூ ஹிம் ஹீ சோஸ் யூ. நீங்க அவரை அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி, தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி உங்களை தேர்ந்தெடுத்துட்டார் தாயின் கருவிலே. ஆமென். இப்பொழுது கர்த்தருடைய அன்பை முழுமையாக நம்ம வந்து உணரணும்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் புரியுது? கர்த்தருடைய அன்பை நான் முழுமையா உணரணும்னா அவர் சொல்றதை செய்ய செய்ய தான் கர்த்தருடைய அன்பை முழுமையாக நம்ம உணர முடிகிறது. அந்த அன்பை முழுமையாக என் வாழ்க்கையில நான் அபியாசப்படுத்த முடியுது, அனுபவிக்க முடியுது. எத்தனை பேர் புரியுது? இப்போ என் ஒய்ஃப் வந்து நல்லா குக் பண்றா, சூப்பரா குக் பண்றான்னு வச்சுக்கோங்க. என் ஒய்ஃப் நல்லா பிரியாணி செய்றா. அப்போ வந்து சொல்றா, எனக்கு பிரியாணி வேணுமா அப்படின்னு நான் கேட்கறேன். அப்போ வந்து அவ சில கட்டளைகள்லாம் எனக்கு கொடுப்பா. என்னது என்ன பிரதர், பிரியாணிக்கு கட்டளை இல்ல? கேளுங்க. என்னன்னா சொல்லுவாங்க, லிஸ்ட் கொடுப்பாங்க. பிரியாணி செய்யணும்னா என்ன இருக்கணும்? முதல்ல பொருள் வேணும், ரா மெட்டீரியல் வேணும், இன்கிரீடியன்ஸ் வேணும். நல்லா போய் பிரியாணி ரைஸ், பாசுமதி ரைஸ் வாங்கிட்டு வாங்க, மட்டன் வாங்கிட்டு வாங்க, கொத்தமல்லி வாங்கிட்டு வாங்க, புதினா வாங்கிட்டு வாங்க, இஞ்சி வாங்கிட்டு வாங்க, பூண்டு வாங்கிட்டு வாங்க, தக்காளி வாங்கிட்டு வாங்க, வெங்காயம் வாங்கிட்டு வாங்க. என்ன பிரதர் கரெக்டாக சொல்றீங்கன்றீங்களா? நாங்களும் எக்ஸ்பர்ட் தான். எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல இந்த இந்த கட்டளைகள்லாம் நான் வந்து என்ன பண்ணுவேன், சரியா ஃபாலோ பண்ணி அதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாதான் பிரியாணி வரும். என் ஒய்ஃப் நல்லா பிரியாணி செய்வாங்க பிரதர். ஆனால் நான் எதுவும் வாங்கி தர மாட்டேன்னா ஒன்றும் வராது. வெறும் சட்டியை பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். ஸோ ஆண்டவருடைய நன்மையை அனுபவிக்கிறதுக்கே தேவன் சொல்ற காரியத்தை நீங்க செய்ய 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 ஆண்டவர் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார் பாத்தீங்களா? அதை செய்ய 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 உங்களுக்கு என்ன உண்டாகும்? தேவனுடைய நன்மைக்குள்ள நீங்க வந்து ஆழமாக போயிட்டே இருப்பீங்க. யூ வில் கோ டீப் இன்டு தி குட்னஸ் ஆஃப் காட். இயேசு கிறிஸ்து ஏன் வந்து தேவனுடைய நன்மையும் பிரியத்தையும் எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருந்தார் என்றால், பிதா சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுவார். பிதா என்ன சொல்றாரு அப்படியே செய்வார். பிதா கிளம்பி ஜோம் பண்ண போ, மலைக்கு போனா ஏறி போயிடுவார். மலைக்கு கேட்கலாம் மாட்டார். கிளம்பி அவர் பாட்டுக்கு போய் மலையில போய் ஜோம் பண்ணிடுவார். அதனாலதான் தேவன் அந்த பிரியத்தை அவரால் என்ன பண்ண முடிஞ்சு, உணர முடிஞ்சு. அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தார் அவர். எத்தனை பேருக்கு புரியுது? ஹalleluya, ஆமென். அதனாலதான் கட்டளைகளை பின்பற்றுறது என்னது மிக 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 முக்கியமாக இருக்குது. அடுத்தது வாங்க, இப்போ இந்த அப்போஸ்தலர் 1:3 போடுங்க. 1:3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆமென். அவர் பாடுபட்ட பின்பு, பாடுனா எந்த பாட பத்தி இங்க எழுதியிருக்குன்னா இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், அதை எழுதியிருக்கு. அவர் பாடுபட்ட பின்பு சிலுவையில பாடுபட்டார். யாருக்காக? உங்களுக்காக பாடுபட்டார். ஆமென். நம்மளுடைய பாவங்களை சுமந்து அந்த பாவத்தின் நிமித்தம் பாடுபட்டார். நம்மளுடைய பாவத்தை மட்டும் சுமக்கல, பாவத்தின் சம்பளமான மரணம், பாவத்தின் விளைவுகளான வியாதி, தரித்திரம், சாபம், குறைவு, இல்லாமை எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணார்? எல்லா தீங்கையும் தன்மேல் சுமந்தார். அதான் பாடுபட்டார் சிலுவையில். அதுதான் எழுதுறார், சஃபரிங்ஸ் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ்ல. ஆமென். அந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். ஹalleluya. ஏற்றுக்கொண்டுட்டு என்ன பண்ணாரா? 40 நாளும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி 40 டேஸ் 40 டேஸ் இது இந்த 40 டேஸ்க்கு வருவோம். தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து அவர்களோட பேசி அநேக தெளிவான திஷ்டாங்கள், அதாவது அந்த 40 டேஸ் வந்து தெளிவான திஷ்டாங்கங்களினாலே, அப்படி திஷ்டாங்கங்களினாலேனா இன்ஃபாலியபிள் ப்ரூஃப் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ்ல, இன்ஃபாலியபிள் ப்ரூஃப். அந்த இன்ஃபாலியபிள் ப்ரூஃப் வந்து திஷ்டாந்தங்களினாலே அப்படின்னு வருது பாத்தீங்களா? இங்கிலீஷ்ல இன்ஃபாலியபிள் ப்ரூஃப். அது வந்து கிரேக்க மொழியில டெக்மிரியான்ற ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை தான் அது. தமிழ்ல திஷ்டாங்கங்களினாலேன்னு வருது, இங்கிலீஷ்ல இன்ஃபாலியபிள் ப்ரூஃப், டெக்மிரியான் ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அன்டினையபிள் அண்ட் கன்வின்சிங் ப்ரூஃபா. அன்டினையபிள் அண்ட் கன்வின்சிங்னா மறுக்க முடியாத, இது மறுக்க முடியாது. இயேசு இருந்தாலும் மறுக்க முடியாதான், அந்த மாதிரி ப்ரூஃப் காமிச்சாராம் இயேசு. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுங்களா இல்லையா? அவர் இருந்தான்றத யாரும் மறுக்க முடியாத அளவுக்கு தன்னை காட்டி கொடுத்தார். எந்த அளவுக்குன்னா சீஷர்கள் அவரை தொடுவதற்கு அவர் என்ன பண்ணார்? அளவு பண்ணார். உயிரோட எழுப்பின பிறகு சீஷர்களை தொடுவதற்கு அளவு பண்றாரு. சீஷர்களோட உட்காந்து இது பண்ணாராம், புசித்தாராம். கவனிச்சிருக்கீங்களா? வாங்க லூக்கா 24:39-43 படிப்போம். லூக் 24:39-43. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி
எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய ம். கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். சோ தொட்டு பாருங்கன்றார். ஒரு ஆவிக்கு என்ன இருக்காதான்? மாம்ச எலும்புலாம் இருக்காது. அதனால நீங்க தொட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த வசனம் வாங்க. 40வது வசனம். தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ம். அடுத்தது. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், ம். புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். புசிக்கிறதுக்கு எதா இருக்குதா? சோ இப்ப என்ன பண்ணிட்டாங்க? சந்தோஷப்படுறான், ஆனா இன்னும் நம்பல. புரியுதுங்களா? அவிசுவாசலாம் இருக்கான். உடனே கேட்கிற, சரி ஓகே, சரி நான் சாப்பிட்டே காட்டுறேன் உனக்குன்றாரு. ஆவி சாப்பிடுமா இன்னைக்கு அது? என்னங்க ஆவி சாப்பிடாதுல்ல? சாப்பாடு வந்து மாம்சத்துக்கு தான் தேவைப்படுது இல்ல, உணவு வந்து மாம்சத்துக்கு தான் ஆவிக்கு உணவே கிடையாது. ஸ்பிரிட்டுக்கு வந்து உணவு கிடையாது. இந்த இந்த சரீரத்துக்கு தான் உணவு. ஸோ பொரித்த மீனை கொடுன்ட்டார். நல்ல ஃபிஷ் ஃப்ரையை கொடு, உன் முன்னாடியே சாப்பிட்டு காட்டுறேன் பாரு, அடிச்சு தூக்குறேன் பாரு அப்படின்றாரு. ஹல்லேலூயா. ஸோ ப்ரூவ் பண்ணி காமிச்சாராம் இயேசு. பாருங்க, நான் தான் உயிரோட எழும்பி இருக்கிறேன், சரீரத்தோட எழும்பி இருக்கிறேன். இது ரொம்ப முக்கியம். சரீரத்தோட எழும்பி இருக்கேன். தோமாக்கு வந்து பாத்தீங்கன்னா யோவான் 20 வந்து, யோவான் 20வது அதிகாரம் 27, 28 அதை வாசிப்போம். யோவான் 20, 27, 28. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ ம். உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் ம். கையை நீட்டி என் விலாவிலே போடு, ம். அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். ஆ, புரியுதுங்களா உங்களுக்கு? தோமா வந்து சேலஞ்ச் பண்றாரு. வந்து கையை வச்சு பாரு, என்னுடைய காயங்கள்ல உன் கையை வை, விழாவில் என் கையை வை, எங்கெல்லாம் வந்து ஆணி அடிக்க பிடிச்சோ உன் கையை வை, எங்கெல்லாம் ஈட்டினாலும் குத்துனாங்களோ அங்க என் விழாவில் கையை வைன்றாரு. அதை வச்ச உடனே தான் அடுத்தது தோமா வந்து என் தேவனே என் கர்த்தாவே அப்படின்றான். ப்ரூவ் பண்ணி காட்டு. ஏன்னா தோமா பிலீவே பண்ண மாட்டேன்றார். நான் பிலீவ் பண்ண முடியாது, என்னால விசுவாசிக்க முடியாது. நீங்களாம் சொல்றீங்க வந்தாரு, என்ன நான் கையை வச்சு பார்க்கணும், தொட்டு பார்க்கணும், அப்படி பார்க்கணும், இப்படி பார்க்கணும். ஏசு வந்து எப்பா கேட்டெல்லாம் வந்துட்டேன் பாரு அப்படின்றார். இதுதாங்க நம்ம ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே நீங்க என்னோட இருக்கிறீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கணும் ஆண்டவரே, நான் அதை பார்க்கணும் ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய நன்மை வேணும் ஆண்டவரே, அப்போ உங்களுடைய நன்மையினால என்ன திருப்தி ஆக்குங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களை வந்து போதும் 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 சொல்ற அளவுக்கு திருப்தி ஆக்குவார். நான் கேட்க வேண்டியது நம்ம தான், நம்ம வேலை. எத்தனை பேர் புரியுது? கேட்க வேண்டியது என் வேலை. ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, ஐ வாண்ட் டு see your குட்னஸ் ஃபாதர். நீங்க எவ்வளவு நல்லவர் நான் என் வாழ்க்கையில நான் வந்து பார்க்கணும்ப்பா. எல்லாம் சொல்றாங்க நீங்க இருக்கிறீங்க இருக்கீங்க இருக்கீங்க, சுகமாக்குவான்னு சொல்றீங்க, தேவைகளை சந்திப்பான்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு ஒன்றும் பெருசா தெரியலையப்பா, ஆனா நான் பார்க்கணும்ப்பா அப்படின்னு நீங்க நின்னீங்கன்னா கண்டிப்பா பார்ப்பீங்க. இதுதான் விசுவாசம். எத்தனை பேருக்கு புரியுது? இதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. நீங்க கேட்கலாம் அடம் பிடிக்கலாமான்ட்டு. உங்க அப்பாட்ட நீங்க அடம் பிடிக்கலாமே, கண்டிப்பா அடம் பிடிக்கலாம். உங்க அப்பா கிட்ட நீங்க என்ன பண்ணலாம்? கண்டிப்பா அடம் பிடிக்கலாம். என்கிட்ட அடம் பிடிச்சா ஒன்றும் வராது. ரெண்டு ரெண்டு தடவை அடம் பிடிச்சிட்டு ஃபோன் பண்ணினா 3வது தடவை ஃபோன் எடுக்க மாட்டேன். என்கிட்ட நடக்காது. ஏன்னா நான் வந்து மனுஷன் தான். சரிங்களா? அதனால உங்க 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 சில சில பேருக்குலாம் புரியும் நான் சொல்றது. அவர்கிட்ட அடம் பிடிக்கலாம் நீங்க. ஏன்னா அவர் உங்க அப்பா. சொல்லுங்க, அவர் என் அப்பா. ஹalleluya. நேத்து நைட்டு பிரேயர்ல வந்து பாஸ்டர் ஜோ சூப்பரான ஒரு பாயிண்ட் சொன்னார். அது என்ன சொன்னார்னா, கர்த்தரை அறியாதவனுக்கே இவ்வளோ நல்ல காரியம் நடக்குதுன்னா நமக்கு அதுக்கு மேல நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படின்னாரு. இது எவ்வளவு பெரிய பாயிண்ட் தெரியுமா? இது எவ்வளவு பெரிய ரெவலேஷன் தெரியுமா? கர்த்தரை அறியாதவனே வந்து வாழ்க்கையில நல்லா முன்னேறான். அவன் சொந்த முயற்சியில, நல்லா கவனிங்க, சொந்த முயற்சியில அவனுக்கு கடவுள்லாம் யாருன்னே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணி உருட்டி புரட்டி என்ன பண்றான், ஏதோ முன்னேறிடுறான். கடவுளை அறிஞ்ச நம்ம எப்படி அதுக்கு மேல முன்னேறாம இருக்க முடியும்? ஹalleluya. இதுதான் நேத்து அவர் அழகா சொன்னார் அவர். ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், கடவுள் அறிஞ்சிட்டோம் பிரதர், அடுத்த பரலோகத்துக்கு போயிடலாம் பிரதர், இங்க எதுக்கு பிரதர், உலகத்தில் எதுக்கு பிரதர்? கிடையாது. அப்படிலாம் ஆண்டவர் வைக்கல. உலகம் முக்கியம் இல்லைன்னா ஏன் ஆண்டவர் வந்து உலகத்துக்கு வந்து மரித்து பாடுபட்டு அதான் எழுதுறாருல்ல. வந்துருங்க திரும்ப அப்போஸ்தலர் 1:3 திரும்ப வந்துடணும். ரெஃபரன்ஸுக்கு முடிச்ச உடனே திரும்ப வந்துடணும். அப்போஸ்தலர் 1:3 பாடுபட்டான்னு வருது. எதுக்கு பாடுபடணும்? பரிசுத்த ஆவியானவரை எதுக்கு அனுப்பணும்? ஹalleluya. புரியுதுங்களா? எதுக்கு 40 நாள் நான் உயிரோட எழுந்தேன்னு ப்ரூவ் பண்ணணும்? ஏங்க ப்ரூவ் பண்ணணும்? அநேக திஷ்டாங்களால ப்ரூவ் பண்றாராம். ஹalleluya. ஏன் அப்படி நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து வந்து இதை ஒரு கொஸ்டினா கேட்கிற எல்லாருக்கும் பதில் சொல்லுங்க, சாட்ல போடுங்க. இயேசு கிறிஸ்து எழும்பும் பொழுது சரீரத்தோட எழும்பினார். கரெக்டா? அதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ பார்த்துட்டோம்ல. லூக்கா 24, யோவான் 20 எல்லாம் பார்த்துட்டோம். கரெக்டா? சரீரத்தோட எழும்பினார். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு பரமேறிட்டார். இப்ப அங்க சரீரத்தோட இருக்காரா, ஆவியா இருக்கிறாரா? கரெக்டா பதில் சொல்லுங்க பாப்போம்.
இயேசு கிறிஸ்து சரீரத்தோட உயிரோட எழும்பினாரு. அது வந்து நம்ம வசனங்கள் நிறைய வசனங்கள் பார்த்துட்டோம்ல. லூக்கா 24ல பார்த்தோம், யோவான் 20ல பார்த்தோம். அஹ், சரீரத்தோட எழும்பினாரு. நான் சரீரத்தோட இருக்கிறேன்னு அநேக திஷ்டாங்களால இன்ஃபாலிபிள் ப்ரூஃப்ஸ் 40 நாள் தன்னை ப்ரூவ் பண்ணி காமிச்சாராம். அதையும் பார்த்துட்டோம். இப்போ பரமேறிட்டார், அசென்ட் ஆயிட்டார். இப்போ அங்க எப்படி இருக்கிறார்? சரீரத்தோட இருக்காரா இல்ல ஆவியில இருக்காரா? அப்படியே பறந்துட்டு இருக்காரா? கரெக்டா சொல்லுங்க. சரீரத்தோட இருக்காரு. ஆமென். சரீரத்தோட இருக்கிறார். ஏன் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னா, இது நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. எத்தனை பேர் புரியுது? திஸ் கிவ்ஸ் மீ ஹோப் இன் திஸ் வேர்ல்ட். ஹalleluya. இது நான் என்னன்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். வாங்க, சரிங்களா? ஒரு இடத்துல வந்து பவுல் எழுதுறாரு தீமோத்திக்கு, 1 தீமோத்தி 2:5. 1 தீமோத்தி 2:5. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. இங்கே வந்து தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அடுத்த வருஷம் படிங்க. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. For there is one God and one mediator between God and men, the man Christ Jesus. The man. பாருங்க, உலகத்துல இருக்கும்போது இயேசுவோட நாமம் வந்து இயேசு தான். எத்தனை பேர் புரியுது? மத்தேயு 1:20 வந்து தீர்க்க தரிசனமா வருது இல்ல, என்னது? நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய், அவருக்கு இயேசு என்று நாமத்தை நீர் வைப்பாய் சொல்றாரா? தூதன் வந்து சொல்றாரா தீர்க்க தரிசனமா? சோ உலகத்துல இருக்கும் போது அவர் எல்லாரும் எப்படி கூப்பிட்டாங்க? இயேசு, இயேசு தான். அவர் பேர் இயேசு தான். ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லாம் கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லாம் கிடையாது. மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோட எழும்பின பிறகுதான் அவர் கிரைஸ்ட மாறுறாரு. அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்குள்ளுன்னு வரும். அது யாரு அந்த கிறிஸ்துக்குள்ள? இன்றைக்கும் சரீரத்தோட இருக்கிற அந்த இயேசு தான் கிறிஸ்து. அதான் த மேன் கிரைஸ்ட் ஜீசஸ். எத்தனை பேர் புரியுது? சோ இன்றைக்கு கிரைஸ்ட் ஜீசஸ் ஆக சரீரத்தோட பிதாவின் வலது பாசத்துல அவர் என்ன பண்றாரா? உட்கார்ந்து இருக்கிறார். இந்த பாடி நான் முடிவு பண்ணிட்டேங்க, ஹெவனுக்கு போன பிறகு ஜீசஸ்க்கு போய் ஹேண்ட் ஷேக் கொடுப்பேன் ஃபர்ஸ்ட். உங்க கையை காட்டுங்க கொஞ்சம் பாக்குறேன். கையை தொட்டு பார்க்கலாங்க. என்ன ஏங்க, தோமா மட்டும் தான் தொட்டு பார்ப்பாரா? கிரண் பாலும் தொட்டு பார்ப்பாரு. என்ன சொல்றீங்க? எல்லாம் எல்லாம் அங்க போய் தொட்டு பார்க்கலாம். அவரு பாடியோட இருக்கிறாரு, அவருங்க நல்லா இருக்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. 1 யோவான் 4:17 போடுங்க. 1 John 4:17. 1 யோவான் 4:17. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாக, as Jesus is. இஸ்னா என்ன அர்த்தம்? நிகழ்காலம், நடந்து கொண்டிருக்கிற காலம், கண்டினியூஸ் பிரசன்ட் டென்ஸ். புரியுதுங்களா? அவர் இருக்கிற பிரகாரமாக, இஸ், as Jesus is, present tense, continuous present tense. புரியுதுங்களா? இங்கிலீஷ்ல வந்து as Jesus is, so are we in this world. இயேசு பிதாவின் வலது பாசத்துல எப்படி இருக்கிறாரோ அதே போல நீங்க இங்க எப்படி இருக்கீங்களா? இந்த உலகத்துல இருக்கீங்களா? எத்தனை பேர் புரியுது? ஒரு சாட்சி சொன்னா இது பக்காவா புரிஞ்சிடும். சரிங்களா? இந்த சாட்சி வந்து இன்னொரு ஊழியத்துல நடந்துச்சு. சிங்கப்பூர்ல நியூ கிரியேஷன் சர்ச், பாஸ்டர் ஜோசப் பிரின்ஸோட சர்ச்சில் இந்த சாட்சி நடந்துச்சு. என்ன சாட்சின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அம்மாவுக்கு வந்து அவர் ஜோசப் பிரின்ஸே சொல்றாரு இதை. பாஸ்டர் ஜோசப் பிரின்ஸே ஒரு அம்மாவுக்கு வந்து கேன்சர் வந்துருச்சான். ஏதோ ஒரு கேன்சர், அது பேர்லாம் தெரியல, கேன்சர் ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு. அந்த அம்மா ரிப்போர்ட்டை தூக்கிட்டு இவர்கிட்ட ஓடி வந்துச்சான். இவர் நினைச்சிட்டாரா சரி ஜெபம் பண்ணதான் வந்திருக்குது போல அந்த அம்மா அப்படின்ட்டு. ஏன்னா யூஸ்வலா எதுக்கு வருவாங்க? பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ணதான் வருவாங்க. ரிப்போர்ட் தூக்கிட்டு, பாஸ்டர் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க பாஸ்டர், எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு அழுதுகிட்டே வருவாங்க. அப்படின்னு தான் எல்லா பாஸ்டரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனா இந்த அம்மா ரிப்போர்ட்டை தூக்கிட்டு வந்துச்சான். சரி ஜெபம் பண்ணலாம், சரி உங்களுக்கு ஜெபம் பண்றேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள அந்த அம்மா இருங்க பாஸ்டர், நான் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு இருச்சான். இவர் சரி என்ன அம்மா சொல்லு அப்படின்னாராம். அப்போ சொல்லிச்சான், பாஸ்டர் எனக்கு கேன்சர்னு ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கு பாஸ்டர், ஆனா 1 யோவான் 4:17 போடுங்க. 1 யோவான் 4:17 சொல்லுது, அவர் இருக்கிற பிரகாரமாகவே நான் இந்த உலகத்திலே இருக்கிறேன். புரியுதுங்களா? அவர் இருக்கிற பிரகாரமாக நானும் இந்த உலகத்திலே இருக்கிறேன். பிகாஸ் ஆஸ் ஹி இஸ், சோ ஐ ஆம் இன் திஸ் வேர்ல்ட். ஸோ எஸ் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அவருக்கு கிளாஸ் எடுக்குதான். யாருக்கு? பாஸ்டர் ஜோசப் பிரின்ஸுக்கு அந்த அம்மா டீச் பண்ணுதான். அவரே பெரிய வேர்ல்டு கிளாஸ் டீச்சர், அவரு வேத வல்லுநர். அவருக்கு சொல்லுதான், பாஸ்டர் இப்போ இயேசு வந்து
பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறாரு. நல்லா வியாதியில் இருக்கவங்களாம் நல்லா கவனிங்க, உங்களுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் அதை நான். பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறாரு. இப்போ அவர் எப்படி இருப்பார் பாஸ்டர் அப்படின்னா, பாஸ்டர் சொன்னாரா, நல்லா இருப்பாருமா, அருமையா இருப்பாருமா, அவருக்கு கேன்சர் இருக்குமா பாஸ்டர் அப்படின்னு கேட்டுச்சு அந்த அம்மா. இருக்காதுமா. அவருக்கு முதுகு வலி இருக்குமா பாஸ்டர்னு கேட்டுச்சு. இருக்காதுமா. அவருக்கு சுகர் இருக்குமா பாஸ்டர்? இருக்காதுமா. அவருக்கு தலைவலி இருக்குமா? இருக்காது. அவருக்கு நெஞ்சு வலி இருக்குமா? இருக்காது. அவருக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்குமா? இருக்காது. அவருக்கு வயிற்று எந்த பிரச்சனையும் இருக்காதுமா. அவருக்கு ஹெமராய்ட்ஸ் இருக்குமா? இருக்காது. அவருக்கு எதுவுமே இருக்காதுமா. அப்போ வசனம் என்ன சொல்லுது பாஸ்டர் அப்படின்னு வசனத்தை அந்த அம்மா காட்டுதான் பாஸ்டர் பிரின்ஸ் கிட்ட. 1 யோவான் 4:17, as he is so I am in this world. அவர் இருக்கிற பிரகாரமாவே நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன், ஆகையால் எனக்கும் கேன்சர் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் முன்னாடியே கிறுக்குதான். எது மேல? ரிப்போர்ட் மேல ஐ ஆம் ஹீல்டுன்னு எழுதிருச்சான். இவரு பாக்குறாரு, ஏமா உனக்கு நான் ஜெபம் பண்ண வேண்டாமா, உன் விசுவாசம் பெருசுன்ட்டாரா அவர் டப்பால்ல. உன் விசுவாசம் பெரியதுனாராம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி ஓடி வந்து பாஸ்டர் அன்னைக்கு சொன்ன பாத்தீங்களா, அவர் இருக்கிற பிரகாரமே நான் இருக்கிறேன், எனக்கு கேன்சர் கிடையாது, ஆகையால் நான் சுகமானேன். இன்னைக்கு இன்னொரு ரிப்போர்ட் சொல்லுது நான் சுகமாயிட்டேன், எனக்கு கேன்சர் கிடையாதுன்னு சொல்லுது. ஹalleluya, glory to God ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துச்சான். ஹalleluya. இதுதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல விரும்புறேன். அவர் அங்க எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நீங்களும் இங்க இருக்கிறீங்க. இதை தான் நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? இதுதான் நீங்க பார்க்கணும். இதுதான் அப்போஸ்தலர்கள் பார்த்தார்கள். ஏன் அப்போஸ்தலர்கள் வந்து மரணத்தை பத்தி பயப்படவே இல்லைங்க. அவங்களுக்கு தெரியும் மரணம் வந்து ஒரு முடிவு இல்லைன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. ஏன்னா இயேசு மரணத்தை பார்த்து என்ன பண்ணல? பயப்படல. மரணத்தை தழுவி கொண்டார். He accepted death. எதற்காக? அதுக்கப்புறம் வர ஒரு மகிமை இருக்குன்றத அவர் பார்த்துட்டார். அதனாலதான் நீ மிஞ்சி போன பாடியை தான் தொடுவ அப்படின்ட்டானுங்க சீஷர்கள்லாம். மிஞ்சி போனா இந்த பாடியை தான் நீ தொட முடியும், அதுக்கு மேல உன்னால ஒன்றும் பண்ண முடியான்ட்டானுங்க. அதனாலதான் அவங்க எல்லாரும் எப்படி இருந்தாங்க? சீஷர்கள்லாம் வல்லமையா இருந்தாங்க, பயப்படாம இருந்தாங்க. இன்னைக்கு பயம்தான் நம்மள வந்து நிறைய காரியங்களை செய்ய விடாம தடுக்குது. தெரியுமா? நிறைய காரியங்களை நம்ம செய்ய விடாம தடுக்கிறது பயம்தான். சின்னதா தான் வந்தாலே உடனே என்ன வந்துருது? பயம் வந்துருது. சின்னதா ஒண்ணு கால் வலிக்குதா, உடனே ஒரு பயம் வருது. ஐயோ ஏதோ ஆயிருக்குமோ, அது ஆயிருக்குமோ. உடனே கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாக்குறது கால் வலினா என்னன்னு. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணா அது 1000 காட்டும். கால் வலிக்கு ஒரு கால் வலிக்கு அது 1000 ரீசன் காட்டும். 1000 ரீசனை படிச்ச உடனே இருக்கிற விசுவாசம் எல்லாம் போயிடும். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? அவர் இருக்கிற பிரகாரமாவே இருக்கிறீங்க. சோ நல்லா கவனிங்க. இயேசு இப்ப அங்க எப்படி இருக்கிறாரா? வியாதி இல்லாம இருக்கிறார், பலவீனம் இல்லாம இருக்கார், சுகவீனம் இல்லாம இருக்கார், பரிபூர்ணமாக இருக்கிறார், கம்ப்ளீட்லி ஹீல்டா இருக்கிறார். ஹalleluya. கம்பீரமாக இருக்கிறார், பராக்கிரம் உள்ளவராக இருக்கிறார், வல்லமையாக இருக்கிறார், நிறைவாக இருக்கிறார், பூர்ணமாக இருக்கிறார், ஆசீர்வாதமா இருக்கிறார். ரொம்ப முக்கியம். he is completely blessed. ஆசீர்வாதமாக இருக்கிறார். சாபம் கிடையாது, தரித்திரம் எதுவும் கிடையாது. யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா, உங்க வீட்டுல சாபம் இருக்கு சொன்னாருன்னா இந்த வருஷத்தை எடுத்துக்கோங்க. இல்ல, அவர் இருக்கிற பிரகாரமாகவே நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன். கிறிஸ்து ஆசீர்வாதமா இருக்கிறார், ஆகையால் நானும் ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு சொல்லுங்க. கிறிஸ்து மேல சாபம் வருமாங்க? வராது. சிலுவையில கிறிஸ்து சாபத்தை ஏற்றுக்கொண்டு சாபத்தை ஜெயித்து அவர் உயிரோட எழும்பினார். அவர் உயிரோட எழும்பினதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் எல்லா சாபத்தையும் ஜெயித்து விட்டேன், எல்லா மரணத்தையும் நான் வென்று விட்டேன், இனி மரணமே கிடையாது, வியாதியே கிடையாது, ஏன்னா நான் உயிரோட எழும்பி விட்டேன்றதுக்கு அதுதான் சாட்சி. எத்தனை பேருக்கு புரியுது? ஹalleluya. நீங்க இன்னைக்கு வியாதியோட வந்திருந்தா நான் சொல்ல விரும்புறேன், வியாதி உங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவர் இருக்கிற பிரகாரமாகவே நீங்கள் இருக்கிறீர்கள். as he is. டிப்ரெஷன்லாம் கிடையவே கிடையாதுங்க உங்களுக்கு. இந்த டிப்ரெஷன், சப்ரெஷன், அப்ரெஷன் இதெல்லாம் உலகம் தர பொய். அதெல்லாம் நம்பிட்டே இருக்காதீங்க. நெகட்டிவா தாட் வருதா, உடனே சொல்லுங்க இயேசுக்கு இந்த மாதிரி தாட் வருமா? வராது. அப்ப எனக்கும் கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா தாட் வெளியே போயிடும். அதை விட்டுட்டு எனக்கு எப்பவுமே நெகட்டிவா தாட் வருது பிரதர், எப்பவுமே வருது பிரதர், கன்ஃபர்ஸ் பண்றது, உட்காந்து கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. எப்பவுமே வருதுன்னு கன்ஃபர்ஸ். நம்ம வாயினாலே என்னது? ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. நம்ம வாயில நம்மளே சொல்லிக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அன்னைக்கு யாரோ ஒருத்தங்க எனக்கு ஒரு வீடியோ காமிச்சாங்க, ஏதோ அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ அதில் போட்டிருக்கு. ஒருத்தவங்க வந்து அந்த வீடியோவில் போடுறாங்க, ஏர்போர்ட்ல வந்து ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க, ஞாபகம் வர முடியும். ஏர்போர்ட்ல 2 minutes ஸ்ட்ரெஸ் இன் தி ஏர்போர்ட் அப்படின்னு ஏதோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோல. யாரும் அதில் போட்டிருந்தாங்க. அதில் என்ன 2 minutes ஸ்ட்ரெஸ் நான் பார்த்தேன். அதில் அந்த வீடியோ பார்த்தேன் நான். 2 minutes ஸ்ட்ரெஸ் இந்த ஏர்போர்ட்டா? என்ன அப்படி என்ன ஸ்ட்ரெஸ் 2 minutes ஸ்ட்ரெஸ்? ஏன்னா நான் நிறைய ஃப்ளைட்ல போறனால சரி நம்மளும் பார்ப்போம் அப்படி என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குது ஏர்போர்ட்ல. ஏன்னா ஏர்போர்ட் ஒன்றும் பெருசாக ஸ்ட்ரெஸ் மாதிரி இல்லை. நிம்மதியாக போனோமா, ஃப்ளைட் ஏறணுமா, இறக்கி விட போறான். லொங்குன்னு 3 நாள் போறதுக்கெல்லாம் ஒரே 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துல இறக்கி விட போறான். இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு நான் போய் பார்த்தேன். சரி என்னதான் சொல்றானுன்னு பார்த்தா, அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள போனோடனே செக்யூரிட்டி செக்னு நினைப்பான். கரெக்டா போர்டிங் பாஸ் வாங்கிட்டு செக்யூரிட்டி செக்னு நினைப்பான். செக்யூரிட்டி செக்ல என்ன பண்ணுவீங்க? உங்களோட லக்கேஜ், அப்புறம் உங்களுடைய போனு, அப்புறம் உங்களுடைய வாட்ச், இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? கலட்டி ஒரு ட்ரேல வச்சு
உள்ள வைப்பீங்க. கரெக்டா? வச்சோன்னா ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணிட்டு அது எவ்வளோ நேரம் ஆகும்? மிஞ்சி போனா ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? அப்புறம் நீங்க போய் நிக்கணும். ஒருத்தர் ஒரு இது மாதிரி வச்சிருப்பாரு. ஒரு மிஷின் மாதிரி அதை வச்சு இப்படி இப்படின்னு இது பண்ணுவார். இப்படி இப்படி பண்ணுவாரு. செக் பண்ணிட்டு பாம்பு கீம் வச்சிருக்கீங்களான்னு பார்ப்பாரு அவரு. யாரு? அந்த சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப் பார்ப்பாரு. பார்த்துட்டு அனுப்பிடுவார். இது ஒரு மிஞ்சி போனா 5 நிமிஷம். அதுக்கு ஒருத்தன் வீடியோ போட்டிருக்கான். 2 மினிட்ஸ் ஸ்ட்ரெஸ் நேரம் போடு. அது கீழே நிறைய பேர் எஸ் வெரி வெரி ஸ்ட்ரெஸ். நான் நினைச்சேன், டேய் கையில மாட்டினீங்க. ஏண்டா கடவுள் உனக்கு பிளேன்ல போற அளவுக்கு காசு கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஃபிளைட்ல போற அளவுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நீ என்னடானா ஸ்ட்ரெஸ். பாத்தீங்களா உலகம் எப்படி இருக்குன்ட்டு? பாத்தீங்களா உலகம் எல்லாத்தையும் ஸ்ட்ரெஸ் இருந்து. புரியுதுங்களா? சில பேர் சொல்லுவாங்க கார்ல போறோம் ஒரே டிராபிக்கா இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. நடந்து போலன்னு சந்தோஷப்படு. அவன் பாவம் பஸ்ல தொங்கிட்டு போனான் சென்னையில. வந்து மெட்ராஸ்ல பாருங்க, பீக் ஹவர்ல வேலைக்கு போறதுக்கு தொங்கிட்டு எலக்ட்ரிக் ட்ரெயின்லயும் அதுலயும் பாம்பே எல்லாம் போனீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ஏறவே முடியாது. அந்த மாதிரி போய் கஷ்டப்படுறாங்க. உனக்கு கர்த்தர் காரை கொடுத்திருக்கிறாரு. அந்த காருக்கு பெட்ரோல் போட கையில காசை கொடுத்திருக்கிறாரு. ஒரு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறாரு கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த வேலைக்கு காரை ஓட்டிட்டு போறது கஷ்டமா இருக்குது. கேட்டா ஒரே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குது. ஏன் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குன்னா, கார் ஓட்டும் போது எப்படி ஓட்டணும்? நல்லா கவனிங்க. எப்படி கார் ஓட்டுறது வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம ஓட்டலாம்னு நான் சொல்லித்தரேன். கார் ஓட்டும் போது எப்படி ஓட்டணும் தெரியுமா? கர்த்தரோட பேசிக்கிட்டே கார் ஓட்டுனீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்காது. எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தரோட பேசிக்கிட்டே ஓட்டணும். ரீபா ஹானாமா ஷபா ஹாதி ஹானாமோ ஷோகோ தி காரானாமா ரபா ஹாதி ஹாராமோ ஷோகோ தோரோ நம்ம டங்ஸ்ல பேசிக்கிட்டே ஓட்டுனீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்காது. அதை விட்டு பக்கத்து காருக்காரன் வந்து என்ன பண்றான், ஏத்தாப்புல அப்படி ஓட்டுனீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும். உட்காந்து மெசேஜ் கேளுங்க. மெசேஜ் கேட்ட பாருங்க. நல்ல இப்பெல்லாம் எனக்கெல்லாம் வந்து இப்ப நல்லா ஊருக்குலாம் போவேன். இப்ப நான் ரீசெண்டா வந்து திருநெல்வேலிக்கு போயிருந்தேன் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. திருநெல்வேலிக்கு போகும்போது பாத்தீங்கன்னா, நான் தான் ஃபுல்லா எங்க வீட்டில் நான் தான் ஃபுல்லா வந்து என்ன பண்ணுவேன், டிரைவ் பண்ணுவேன். எங்க வீட்டில் வந்து என் ஒய்ஃப் டிரைவ் கத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் ஃபுல்லா டிரைவ் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ நான் தான் ஃபுல் டிரைவ் பண்ணுவேன். 620 கிலோமீட்டர் திருநெல்வேலி. என் வீட்டில் வந்து ஏறி எல்லாம் உட்காந்து எல்லாம் உடனே தூங்கிடுவாங்க. என் வீட்டில் எல்லாம் டப்புன்னு தூங்கிடுவாங்க எல்லாம். என் ஒய்ஃபும் தூங்கிடுவா. நானும் விட்டுருவேன், நீ தூங்குமா அப்படின்னு விட்டுருவேன். நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? ஃபுல்லாக டங்ஸ் பேசிக்கிட்டே வண்டியை ஓட்டிக்கிட்டே போயிட்டே இருப்பேன். ஒன்று டங்ஸ் பேசுவேன், நான் மெசேஜ் போட்டு விட்டுருவேன். நான் சொல்லுவேன், அந்த ஒரு 10 மணி நேரம் 11 மணி நேரம் டிராவல் நல்லா மெசேஜ் கேட்கலாம். என்னங்க கரெக்டாக யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க உங்களை. நோபடி டு டிஸ்டர்ப் யூ. எத்தனை பேர் புரியுது? வீட்டில் தான் கூட எவனாவது வந்து டிஸ்டர்ப் பண்ணிருப்பான். பெல் அடிப்பான், எவனாவது வருவான், இப்படின்னு ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கும். அங்கே யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நல்லா ஜோம் பண்ணலாம், ஆண்டவரோட பேசலாம், மெசேஜ் கேட்கலாம். எத்தனை பேர் புரியுது? அப்படி ஓட்டினீங்கன்னா போய் சேர்றதே தெரியாது. ஊருக்கு போய் சேர்றதே தெரியாது. இந்த தடவை நான் திருநெல்வேலிக்கு போகும்போது நைட்டு 12:30 மணிக்கு தான் கிளம்பினேன். யூஸ்வலாக நான் அந்த டைம் கிளம்ப மாட்டேன், இப்போ நைட் ஓட்ட மாட்டேன். பட் இது வந்து நான் ஐ டோன்ட் அட்வைஸ் திஸ். பட் நான் ஒரு சாட்சி மாதிரி சொல்கிறேன். ஐ டோன்ட் அட்வைஸ் திஸ். உனக்கு கிரண் பால் பிரதர் நைட் ஓட்டினான்லாம் போயிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. 12:30 மணிக்கு தான் கிளம்புனேன். கிளம்பி 10 மணிக்கெலாம் போய் ரீச் ஆகிட்டேன். 9:30 மணி நேரத்தில் ட்ரைவ் பண்ணி போயிட்டேன். ஏன்னா ஃபுல்லாக வந்து ஜோம் பண்ணிக்கிட்டே டங்ஸ். என் ஒய்ஃபே மிரண்டா, என்னப்பா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன்ட்டு. ஏன்னா கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அவரோட நீங்கள் என்ன பண்ணலாம், உறவாடி கொண்டே இருக்கலாம். நீங்கள் அவரோட உறவாடி கொண்டே இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது வாழ்க்கையில். இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாம் உலகம் கண்டுபிடிச்சது. இதுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? டோன்ட் கிவ் டு திஸ் நான்சென்ஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு கிடையாது, ஒரு வார்த்தையே கிடையாது. டிப்ரெஷன் ஒரு வார்த்தையே கிடையாது. அந்த நான்சென்ஸ்க்கு இடம் கொடுக்காதீங்க. நான் சொல்றேன், ஒரு தேவ பிள்ளை இந்த வார்த்தைகளை பேசவே கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? சோ நீங்க என்ன சொல்லணும்? நான் கிறிஸ்துவ போலவே இருக்கிறேன், அவர் இருக்கிற பிரகாரமாவே இருக்கிறார். நெகட்டிவ் தாட்டே வெளியே போ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வெளியே போயிடும். ஹல்லேலூயா. என்னைக்காவது அப்போஸ்தலர் பேதுரு, பவுல்லாம் வந்து ரொம்ப டிப்ரெஷனா இருக்குது அப்படின்னாங்களா? என்னைக்காவது சொல்லுங்க. ஊழியத்துல அவ்வளவு பாடுகள் இருக்கு பவுலுக்கெல்லாம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கு, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சுத்திட்டு இருந்தாரா பவுல்? கிடையாது. ஏன் அவரால் சந்தோஷமா இருக்க முடிஞ்சுச்சு? ஏன்னா எப்பொழுது ஒரு அந்நிய பாஷையில கர்த்தரோட பேசி கொண்டே இருந்தார். எப்பொழுது ஜெபம் பண்ணிக்கோ, அது அந்த பவுல் தான் எழுதுறாரு பாருங்க. பிலிப்பியருக்கெல்லாம் எழுதுறாரு, எப்பொழுது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கட்டாரு. ஏன்னா இடைவிடாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, அப்ரெஷனு, சப்ரெஷனு எல்லாம் போயிடும் உங்களை விட்டுட்டு. எல்லாத்துக்கு மேலே கர்த்தர் உங்களுக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. சோ அவர் இருக்கிற பிரகாரமாகவே நீங்கள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. glory to God. ஆமென். ஆமென். நம்ம குயிக்கா பார்ப்போம் வாங்க. 40 நாள் இதை நம்ம பார்த்துருவோம். 40 நாள் தம்மை 1:3 போடு விஜய். 1:3. 40 நாள் தம்மை என்ன பண்ணாரா? அப்போஸ்தலருக்கு தரிசனம். எதுக்கு 40 நாள் தன்னை வெளிப்படுத்தினார்? அதாவது அவர் வந்து உயிரோட எழும்பி 40 days வந்து அவர் இங்க இருக்கிறார், உலகத்துல சரீரத்துல இருக்கிறார், மனுஷனாகவே வாழ்றாரு.
அந்த 40 நாள் வந்து அநேகருக்கு தம்மை வந்து வெளிப்படுத்துறாராம். அது வந்து கொரிந்து புஸ்தகம் 1 கொரிந்து 15:6-7 படிங்க. 1 கொரிந்து 15:6-7. 1 Corinthians 15:6-7. அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ம், ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் ம். அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு ஆ, யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். ஆ, பாருங்க கிட்டத்தட்ட 500 புருஷர்கள், அது பிரதர்ஸ். அந்த காலத்துல வந்து இந்த புருஷர்களை தான் கணக்கில் வைப்பாங்க நிறைய சகோதரர்களுக்கு. சரிங்களா? அந்த கால கல்ச்சர் அப்படி இருந்துச்சு. 500 புருஷர்களுக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசுவை பின்பற்றின நிறைய ஸ்திரீகள் உண்டு. அஹ் ஸ்திரீகள் நிறைய பேர் இருந்தாங்க. மகதலேனா மரியாள், அப்புறம் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஏரோதோட காரரோட மேனேஜரோட ஒய்ஃபு சூசா, அவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ நிறைய ஸ்திரீகளும் இருந்தாங்க இயேசுவை பின்பற்றினவர்கள். அப்போ புருஷர்களே 500 பேர்னா ஸ்திரீகள் எத்தனை 100 பேர் இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இயேசோட அம்மா இருந்தாங்க கூட. எல்லாருக்கும் என்ன பண்ண காட்சி அளித்தாரு? அப்போஸ்தலர்களுக்கு காட்சி அளிக்கிறாரு, இயேசுவோட சகோதரருக்கு காட்சி அளிக்கிறாரு, எல்லாருக்கும் காட்சி அளிக்கிறார். ஸோ இந்த 40 நாள் வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாரு. ஏன்னா வந்து அந்த காலத்துல பெரிய வதந்தியை பரப்பி விட்டானுங்க. என்னன்னா, இயேசு உயிரோட எழும்புல, சீஷர்கள் வந்து அவருடைய சரீரத்தை திருடிட்டு போய் என்ன பண்ணிட்டானுங்க, உயிரோட எழும்பிட்டார் கலப்பி விட்டுட்டு இருக்கானுங்க அப்படின்னு ஒரு வதந்தியை பரப்பி விட்டார். அப்போஸ்தலர் 1:3 போட்டுருங்க. ஸோ 40 நாள். ஏன் 40 நாள்? ஒய் 40 days? ஏன் 40 நாள் சொல்லுங்க. 40 என்பது வந்து அந்த 40 என்ற நம்பர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கு. அப்போஸ்தலர் 1:3 வந்துருங்க திரும்ப. ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கு. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா 40 வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வருது. 40 நாள் இரவும் பகலும் என்ன இருந்துச்சு? நோவா காலத்துல ஒரு பெரிய ஜலப்பிரயம் இருந்துச்சுல, ஃப்ளட் நடந்துச்சு. 40 பகல் 40 இரவு, 40 days 40 nights. அப்புறம் மோசே வந்து 40 நாள் சீனாய் மலையில இருக்கிறார். 40 நிறைய இடத்துல பார்க்கலாம் நீங்க. அப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருடம் வனாந்திரத்திலே சுற்றி கொண்டிருந்தார்கள், கானான் தேசத்துக்குள்ள நுழையத்துக்கு முன்பதாக. அப்புறம் ஒட்டர்கள் போறாங்களா, ஸ்பைஸ் போறாங்களா கானான் தேசத்துக்குள்ள. 40 நாள் என்ன பண்ணாங்க? அந்த தேசத்தை என்ன பண்ணாங்களா, சர்வே பண்ணாங்க. அந்த தேசத்தை சுற்றி ஆராய்ச்சி பண்ணார்கள் 40 நாள் ஒற்றர்கள். அப்புறம் கோலியாத் வந்து 40 நாள் வந்து என்ன பண்றான், தொடர்ந்து இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்றான், நிந்தித்து கொண்டு இருக்கிறான், சேலஞ்ச் பண்ணி கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. 40 days கண்டினியூஸா பண்றான். நினிவேக்கு 40 நாள் என்ன பட்டுச்சு, வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டுச்சு. 40 days பிஃபோர் தே குட் ரிப்பெண்ட். 40 நாள் அவர்கள் மரணம் திருவதற்கு முன்பதாக. இயேசு 40 நாள் என்ன பண்ணாரு? உபாசம் பண்ணார். நிறைய 40 பார்க்கலாம் நீங்க வேதம் முழுவதும். 40 சிக்னிபிகன்ட் நம்பர். ஆமென். அடுத்தது பாத்தீங்கன்னா, இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, உயிர் தெழுந்த பிறகும் இயேசு எத்தனை நாள் காட்சி அளிக்கிறாரு? 40 நாள் காட்சி அளிக்கிறார். ஸோ 40 என்பது என்ன குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 40 நாள் ஒரு காரியத்தை வந்து இந்த 40 days ஃபாஸ்டிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அதோட முடிவில் வந்து ஒரு பெரிய ஜெயம் இருக்கு நமக்கு. ஒரு கிரேட் விக்டரி, ஒரு பெரிய ஜெயம் இருக்கு, ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு, ஒரு பெரிய பிரேக் த்ரூ இருக்கு. நமக்கும் இது இருக்குன்றதை நான் இப்போ ப்ரூவ் பண்ணி காட்ட போறேன். நம்ம என்ன 40 நாள் பண்றோம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இதை நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இதை நான் படிச்சுக்கிட்டு தியானம் பண்ணி கொண்டு இருக்கும்போது டக்குன்னு எனக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு இதுக்கு கொண்டு போயிட்டாரு. என்ன இது உங்களுக்கும் பொருந்தும், எனக்கு மட்டும் பேசல, உங்களுக்கும் பொருந்தும். ஏன்னா நீங்களும் இதுல இருக்கீங்க. இந்த 40 நாள் அது என்ன 40 நாள் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ நம்ம வந்து நைட் ப்ரேயர் பண்றோம் பாத்தீங்களா? நைட் ப்ரேயர் போய் கணக்கு பண்ணு, இந்த வருஷம் முடியறதுக்குள்ள கணக்கு பண்ணு எத்தனை நைட் ப்ரேயர் வரும்னாரு. கரெக்டா அக்டோபர் 1ஆம் தேதி நைட் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்றோம். அக்டோபர் 1 ஒரு புதன்கிழமை. ஸோ அக்டோபர்ல 14 நாள் வருது நைட் ப்ரேயர். நவம்பர்ல 12 நாள் வருது. டிசம்பர்ல 14 நாள் வருது. கூட்டுனா எத்தனை நாள் வருது? 40 நாள் வருது. ஜனவரி 1 உள்ள போகும்பொழுது ஒரு பெரிய பிரேக் த்ரூவோட, ஒரு பெரிய ஜெயத்தோட தான் நீங்க ஒவ்வொருத்தரும் உள்ள போறீங்க. நான் சொல்றேன், நைட் பிரேயர்ல இருக்கிற எல்லாரும் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை நீங்க பார்க்க போறீங்க உங்க வாழ்க்கையில. சும்மா ஒண்ணு ஆண்டவர் நைட் பிரேயர்களுக்குள்ள நம்மளை கொண்டு வரல. ஆண்டவர் எனக்கு பேசும் பொழுது, செப்டம்பர் மாசம் எண்டில் ஆண்டவர் பேசும் பொழுது, நான் எப்படின்னு ஆண்டவர் சொன்ன செஞ்சிடும் உடனே, ரொம்பலாம் யோசிக்க மாட்டேன். இந்த கேள்வி கேட்கறதெல்லாம் தூக்கி வச்சிடணும் ஓரமா. தரிசித்து நடக்கக்கூடாது, விசுவாசத்துல நடக்கணும். We should walk by faith, not by sight. ஆண்டவர் நைட் பிரேயர்னாரு, டே பிரேயரை ஸ்டார்ட் பண்ணிட்டு நைட் பிரேயர்னாரு. டப்புன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு நைட்டு போயிட்டேன், தூக்கி உள்ள வந்துட்டேன். உள்ள வந்து இன்னைக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆண்டவர் காட்டுறாரு. ஒரு 40 நாள் நீனும் இருக்கிற காட்டட்டா அப்படின்னாரு. சொல்லுங்க ஆண்டவரே, என்ன உட்காந்து கவுண்ட் பண்ணினாரு. கவுண்ட் பண்ண கரெக்டா 40வது நாள் எப்போ வருதுன்னா 31 டிசம்பர் 31 தான் அந்த 40வது நாள். அந்த 31 நம்ம எல்லாம் எங்க இருப்போம்? சபைகள்ல இருப்போம்ல, அவங்க சபையில இருப்போம், ஆண்டவர் துதித்து கொண்டு இருப்போம்.
ஸோ you're going to enter into a great victory. ஒரு பெரிய ஜெயத்துக்குள்ள நீங்க உள்ள வர போறீங்க. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மள ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ புரியுதுங்களா ஏன் நைட் ப்ரேயர் வச்சிருக்கோன்ட்டு? அதனால விட்டுறாதீங்க, இந்த இரவு ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஹalleluya. 2026 ஒரு பெரிய அற்புதத்தின் ஆண்டா இருக்க போகுது. வியாழக்கிழமை நம்ம தியானிக்கிறோம். என்ன தியானிக்கிறோம்? பஞ்ச காலத்தில் செழிப்பது எப்படி? ஜெனிசிஸ் 26. அதுவும் ஆண்டவர் சொல்லி தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கணும். ஆதியாமம் 26 வந்து 2026க்கான வாக்குத்தத்தம். ரெஹோபோத் உண்டாக போகுது உங்க வாழ்க்கையில. ரெஹோபோத்னா என்னது? காட் கிரியேட்ஸ் a large place. அதை நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆதியாமம் 26. எல்லாரும் ரெஹோபோத்தை பார்க்க போறீங்க. ஹalleluya, ஹalleluya. இது வரைக்கும் பிசாசு அநேக துறவுகளை மூடி இருப்பான் உங்க வாழ்க்கையில. நிறைய துறவுகள் மூடி இருக்கும். ஆனா ஆண்டவர் ரெஹோபோத்தை உண்டாக்குவார். ஹalleluya. இது எல்லாமே ப்ரொஃபட்டிக்கா ஆண்டவர் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண நீங்க பேசினாலே ப்ராஃபஸி தான், நீங்க நடந்தாலே ப்ராஃபஸி தான், நீங்க ஒரு காரியத்தை செஞ்சாலே ப்ராஃபஸி தான். ஒரு தேவ மனுஷன் சொல்லுவாரு, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜோக் அடிச்சாலே ப்ராஃபஸின்னு வரும். நீங்க ஜோக் அடிச்சாலே அது ப்ராஃபட்டிக்கா தாங்க இருக்கும்னு வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நம்புறேன். ஹalleluya. ஆமென். Glory to God. ஆமென். அதனால தான் இந்த இரவு ஜெபத்தை விட்டுறாதீங்க. அந்த இரவு ஜெபம் இதை போட்டு விஜய் டக்குன்னு அந்த கார்டை போடு. ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து 2 5 ஒரு 7-6 நாள் முடிச்சிருக்கோம் இரவு ஜெபம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திங்கள், புதன், வெள்ளி, மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே நைட்டு 10 மணிக்கு நடக்குது. 8 மணி கிடையாது, 10 மணிக்கு. நம்ம டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே தான் 8 மணி. இது வந்து 10 மணிக்கு நடக்கும். ஸோ இதே ஐடியில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இதே ஜூம் ஐடி, இதே லிங்க் இருக்கா, இதிலே ஜாயின் பண்ணலாம். 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 11:45 வரைக்கும் போகும். நீங்கள் என்ன பண்ணுறது இவ்வளோ நேரம்? நீங்கள் வந்து ஜெபம் மட்டும் பண்ணி பாருங்க. ஐ கேரண்டி யூ யுவர் லைஃப் வில் நெவர் பி த சேஞ்ச் சேம். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற கேரண்டி இது. ஆவியில ஜெபம் பண்ண ஆண்டவரோட நேரம் செலவு செய்கிற மனுஷனோட வாழ்க்கை கண்டிப்பா மாறுங்க. ஏன் மோசே வந்து சீனாய் மலையில இருந்து இறங்கி வரும்பொழுது யாரும் அவர் முகத்தை பார்க்க முடியலையா? அப்படியே க்ளோ அடிக்குதான். அவர் க்ளோரியில வந்து க்ளோ ஆகுறாராம். முக்காடு போட்டு மூடுறாரு. நிறைய பேர் வந்து என் முகம் பிரகாசமாலன்னு சொல்லி பியூட்டி ட்ரீட்மெண்ட்லாம் போறீங்க. அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு வந்து ஜெபம் பண்ணுங்க. எப்படி க்ளோ அடிக்குன்னு பாருங்க மூஞ்சில. பியூட்டி ட்ரீட்மெண்ட் அது டைரக்டா ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? க்ளோ அடிக்க வச்சிருவாரு. ஆண்டவரோட அவரை நோக்கி பார்த்தவர்களோட முகம் பிரகாசித்ததுன்னு வசனம் இருக்குது. Those who looked upon him, their faces became radiant and shining. Hallelujah. உங்க வாழ்க்கையே எப்படி ஆயிரும்? க்ளோ ஆக மாறிடும். உங்க வாழ்க்கையே ஷைனிங்கா மாறிடும். Hallelujah. அதனால இந்த இரவு ஜெபத்துல கண்டிப்பா இது பண்ணுங்க. நீங்க கேட்கலாம், நிச்சயமாக உங்களுக்கு என்ன உண்டு? இதுல பலன் உண்டு. ஏன்னா நீங்க விசுவாசத்தோட வந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு காரியத்தை நைட்டு படுத்து தூங்கலாம் சீக்கிரம். ஆனா நீங்க ஆண்டவருக்காக அந்த நேரத்தை ஒதுக்கிறீங்க. அதுதான் இதுதான் வந்து ஆண்டவருக்காக ஒரு காரியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரோட நேரம் செலவு செய்யறது ஆண்டவருக்காக செய்யற பெரிய காரியம். இதை நீங்க சரியா செஞ்சிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் அசால்ட்டா செய்வீங்க. எத்தனை பேர் புரியுதுங்க? இதை நீங்க சரியா செஞ்சிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அசால்ட்டா செய்வீங்க. ஹalleluya. ஆண்டவரோட நேரம் செலவு செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஜாய்ஸ் மேயர் அம்மையார் சொல்லுவாங்க. உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரங்க ஜாய்ஸ் மேயர். அவங்க செய்திகள்லாம் கேளுங்க. ரொம்ப அருமையான தேவ மனுஷி அவங்க. அவங்க சொல்லுவாங்க, டெய்லி காலையில் நான் ஆண்டவரோட நேரம் செலவு பண்ண போகிறது தான் நான் மற்றவங்ககிட்டே பேசுவேன். அப்படி நான் நேரம் செலவு செய்யாமல் மற்றவங்ககிட்ட பேசினேன்னா என்னால் சரியாக பேச முடியாது. எனக்கு கோவம் வரும். அது நம்ம ரொம்ப கோவக்காரம்மா அந்த அம்மா ஜாய்ஸ் மேயர். சரிங்களா? ஆனால் பயங்கர விசுவாசி அந்த அம்மா. கோவம்னா அந்த நம்மள மாதிரி கோவம்லாம் கிடையாது. ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒரு அம்மா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. கண்டிப்பாக அமெரிக்காவில் போய் ஒரு நாள் மீட் பண்ணிடணும். அவங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் அது. ஸோ அவங்க அப்படியே சொல்லுவாங்க, காலையில் நான் என்ன பண்ணுவேன்? கண்டிப்பாக ஆண்டவரோட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் என்ன பண்ணுவேன்? டைம் செலவு பண்ணிட்டு தான் என் வேலையை நான் பார்ப்பேன் அப்படின்வாங்க. அவங்க சொல்றதுல கண்டிப்பா இருக்குதுங்க. ஏன்னா வாழ்க்கையில அவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலையில வளர்ந்தாங்க. அபியூஸ்டு பை ஹர் ஃபாதர். அவங்க தகப்பனே அவங்களை என்ன பண்ணாரு? அபியூஸ் பண்ணாராம். பாலியல் வன்கொடுமையில அவங்கள வந்து வன்கொடுமைகள் செய்தாராம். அந்த மாதிரி ரொம்ப மோசமான சூழ்நிலையில வளர்ந்து தேவ வார்த்தையை உள்ள எடுத்து உட்கொண்டு இன்னைக்கு உலக பிரசித்திப்பட்ட ஒரு ஊழியக்காரர் ஆயிட்டாங்க. வேர்ல்டு ஃபேமஸ். எப்படி? அதுதான் சொல்றேங்க. இப்ப புரியுதுங்களா? வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்குங்க. ஜாய்ஸ் மேயர் மாதிரி ஒரு அம்மாவை ஆண்டவர் எடுத்து உலகத்துக்கே ஆசீர்வாதமா மாற்ற முடியும்னா உங்களை ஏங்க மாற்ற முடியாது? அவங்க சொல்றாங்க, ஜாய்ஸ் மேயர், நான் வார்த்தையை படிச்சு அந்த வார்த்தை எனக்குள்ள இப்போ ஜீவனா மாறிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு அவங்க மூலமா அநேகர் தொடப்படுறாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க மூலமா அநேகர் தொடப்படுவாங்க. ஹalleluya. அநேகர் ஜாதிகள் தொடப்படும், தேசங்கள் தொடப்படும்.
ஹalleluya. நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்காத அளவுக்கு கர்த்தர் உங்களை எடுத்து என்ன பண்ண போறார், பயன்படுத்த போறார். ஹalleluya. நீங்க அவரோட நேரம் செலவு செய்ய நான் சொல்றேன், இட் வில் பிகம் வெரி ஈஸி. கிறிஸ்டியன் லிவிங் வில் பிகம் வெரி ஈஸி ஃபார் யூ. கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப எளிதாக மாறிடும். ஏன்னா அவரோட நேரம் அதனால தான் இந்த நைட் பிரேயருக்கு வாங்கன்னு உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துறேன். கண்டிப்பா வாங்க, வல்லமையா இருக்கும். நாளைக்கு கண்டிப்பா இருக்கு, வாங்க. ஆமென். ஸோ ஓகே, ஸோ புரியுதுங்களா? அந்த 40 நாள், ஹalleluya, அதுதான் இந்த 40 நாளுக்கு என்னது, 40 நாளுக்கு உண்டான என்னது. ஆமென். அடுத்தது படிச்சிருவோம். இந்த வசனத்தோட நம்ம முடிச்சிருவோம், ஏன்னா இதுக்கு மேல போன டைம் ரொம்ப ஆயிரும். வசனத்தை போடுங்க. அப்போஸ்தலர் 1:3 போடுங்க. அவர் பாடுபட்ட பின்பு ம், 40 நாளளவும் ம், அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி ம். அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை அவர்களோட பேசினார். He spoke to them things pertaining to the kingdom of God. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோட பேசி. ஸோ 40 நாள் வெறும் காட்சி மட்டும் அளிக்கலையா, தான் எழும்பினார், சரீரத்தோடு எழும்பினார் என்பதற்கான ப்ரூஃபை மட்டும் கொடுக்கலையா அவரு. அந்த 40 நாள்லயும் அவர்களுக்கு போதித்திருக்கிறார். என்ன போதித்தார்னா, தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும். ஏன்னா they are on the verge of birthing the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் அந்த பிறப்புல இருக்கிறாங்க. இட் இஸ் கோயிங் டு பி பர்த். எப்ப நடக்க போது? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது. அதனாலதான் என்ன பண்றாரு, அதை பத்தி சொல்றாரு. நீ ஒரு வேற ராஜ்யத்துக்குள்ள நீ வாழ போற. இட் இஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் கிங்டம். அந்த ராஜ்யத்துல நீ என்ன பண்ண போற, எப்படி இருப்ப அப்படின்றத பத்தி அவங்களுக்காக சொல்லி கொடுக்குற. இதை நம்ம டீட்டெயிலா பார்க்க முடியாது. இது இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள்லாம் எப்படி இருக்கும், ஹவு த கிங்டம் ஆஃப் காட் ஆப்பரேட்ஸ், அது எப்படி செயல்படுன்றது நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம படிக்க நம்ம அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா 28 அதிகாரம் இருக்கு. தொடர்ந்து பார்க்க அதை நீங்க புரிஞ்சுப்பீங்க, இப்படிதான் தேவனுடைய ராஜ்யம் செயல்படும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த ராஜ்யத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஒரு வசனத்தை படிச்சிருவோம். கொலோசியர் 1:13-14. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். நல்லா கவனிங்க. நம்மை இருளின் அதிகாரத்திலிருந்து எதுக்குள்ள நம்மளை கொண்டு போயிட்டார் ஆண்டவர், பிரவேசிக்க பண்ணினாராம். 13வது வசனம். அன்பின் குமாரனின் ராஜ்யம். அன்பின் குமாரனின் ராஜ்யம்னா கிங்டம் ஆஃப் காட். அது எப்படி நடந்துச்சா? அவருடைய ரத்தத்தினால, பாவ மன்னிப்பாகிய அவருடைய ரத்தத்தினால, அந்த மீட்புனால. அவர் ரத்தம் தான் நம்மை மீட்கும் பொருளாக மாறிச்சு. The blood was a ransom for our redemption. ஆமென். அந்த ரத்தத்தை கொடுத்துதான் அவர் மீட்டு எடுக்கிறார் நம்மள. சோ இன்னைக்கு நீங்க மீட்டெடுக்கப்பட்டுட்டீங்க. சொல்லுங்க, நான் மீட்டெடுக்கப்பட்டுட்டேன். இன்றைக்கு எனக்கும் பாவத்திற்கும் பிசாசுக்கும் சம்பந்தமே கிடையாது. பிசாசு உங்களை ஆளுகை செய்ய முடியாது. சொல்லுங்க, பிசாசு என்னை ஆளுகை செய்ய முடியாது. இருள் என்னை ஆளுகை செய்ய முடியாது. நான் அன்பின் குமாரனின் ராஜ்யத்தில் நுழைந்து விட்டேன். ஹல்லேலூயா. தேவனுடைய வெளிச்சம் என் மேல் இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். The light of God is inside of me. கர்த்தருடைய வெளிச்சம் எனக்குள்ள இருக்கு. பிசாசு அது பண்றான், பிசாசு இது பண்றான், அவனால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ தெருவில் ஒரு நாய் போயிட்டு இருக்கு, நீங்க கார்ல போயிட்டு இருக்கீங்க. நல்லா கவனிங்க. நீங்க கார்ல போறீங்க, தெருவில் ஒரு நாய் போயிட்டு இருக்கு. இந்த கார்ல போகும்போது தெருவில் நாய் குலைக்கும், பாத்தீங்களா? கார்ல போகும்போது குலைக்கும். நீங்க உடனே ஐயோ நாய் குலைக்குது பயப்படுவீங்களா? எத்தனை பேர் பயந்துருக்கீங்க? கார்ல போகும்போது தெருநாய் குலைச்சிட்டு பின்னாடி வரும்போது எத்தனை பேர் பயந்துருங்க? ஐயோ நாய் துரத்துது பிரதர், நாய் துரத்துது. உடனே ஃபோன் பண்ணி பிரதர் ஜோம் பண்ணுங்க பிரதர், நாய் துரத்திட்டு வருது யாராவது சொன்னீங்களா? அப்படி யாரா இருக்கீங்களா? அப்படி யாரா இருந்தீங்கன்னா தயவுசெய்து சொல்லுங்க, உங்களுக்காக நான் ஜபம் பண்றேன். தயவுசெய்து, சரிங்களா? நிச்சயமா உங்களுக்காக ஜபம் பண்றேன். நீங்க கார்ல இருக்கீங்க, அதனால நீங்க என்ன சொல்லுங்க, நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, தெருவில் நாய் குலைச்சிக்கிட்டே வரும்ல, வேறட்டே கார் அது சைடா திருப்பேன். என் வயசு சொல்ல, உனக்கு சும்மா இருக்க முடியாது, அந்த நாயை போய் வம்புழுத்துக்கிட்டு இருப்பியா அப்படின்ட்டு. எனக்கு நீ என்ன நீ நாயை குலைக்கிற, என் நாயை வாய மூடு, நமக்கு தான் ஆண்டவர் ஆளுக்கு கொடுத்துருக்கு சொல்லிட்டு நான் இப்படி திருப்புறது. ஏன்னா நம்ம எதுல இருக்கிறோம், எதுல இருக்கோங்க? நம்ம கார்ல உட்காந்துருக்கோம். இதே பைக்ல போகும்போது எப்படி தெரியும்? இப்போ வீட்டுல ஒரு ஸ்கூட்டர் இருக்குது, ஹோண்டா டியோ, அதுல போகும்போது நாய் துரத்தி ட்ருன்னு அடிச்சு ஓடிடும் ஃபாஸ்டா. இதை நடந்து போகும்போது ட்ரை பண்ணுவீங்களா? என்னங்க, நடந்து போகும்போது ட்ரை பண்ணுவீங்களா? நாய் துரத்தும் போதே நாயே அப்படின்னுவீங்களா? கிடையாது. உட்டம் பிடிச்சா ஓடிடுவீங்க, எப்படியா தப்பிச்சிடலான்ட்டு. சோ இப்போ நீங்க கார்ல உட்காருது, உங்க கார் யாரு? இயேசு கிறிஸ்து. நீங்க எந்த கார்ல உட்காந்துருக்கீங்க? இயேசு கிறிஸ்து, இன் கிரைஸ்ட். புரியுதுங்களா? கிறிஸ்துக்குள்ளனா அவருக்குள்ள உட்காந்துருக்கீங்க. இப்போ பிசாசு என்ன பண்ணா உங்களுக்கு என்னங்க?
போ பிசாசே, நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன், நீ என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஐயோ பிசாசு, அவர் சொல்லிட்டார் பிரதர், இவர் சொல்லிட்டார் பிரதர். எவர் சொன்னா என்னங்க? அந்த ஊழியக்கார் சொல்லிட்டார் பிரதர், உங்க வீட்டு மொட்டை மாடியில ஒரு பிசாசு இருக்கான். அந்த ஊழியக்கார் சொல்லிட்டாரு, எங்க வீட்டு தரையில ஒரு பிசாசு இருக்குதான். கூட்டுவாங்க, அந்த ஊழியக்காருக்கும் சேர்த்து நான் ஜெபம் பண்றேன். ஊழியக்காரர்களை சரிப்படுத்துற ஊழியத்தையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கும் சேர்த்து ஜெபம் பண்றேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மீட்டிங்ல, இருந்தாலும் சொல்லுவோம், அப்பதான் கரெக்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு தீர்க்கதரிசி இருக்கான்னு சொன்னோம்ல, அமெரிக்காவில் நார்த் கேரளைன்ல ப்ராஃபட் பீட்டர் நிர்மல் குமார். அந்த அண்ணன் வந்து ஒரு வாட்டி, அந்த அண்ணன் அடிக்கடி சென்னைக்கு வருவாங்க. ஒரு வருஷத்துக்கு 40 கண்ட்ரிக்கு போவாங்க. அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான், சென்னையில தான் இருந்தவர். இப்போ அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டார். அவர் அமெரிக்காவில் இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் வந்திருக்காரு, அவர் தமிழ் ஊழியக்காரர், இந்தியாவில இருந்து. அவர் வந்து ஒரு சபையில் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு ஏதோ ஒரு வீட்டுக்கு வந்து அந்த பாஸ்டர் சொன்னாரா, இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரர் வந்திருக்காரு, உங்க வீட்டுக்கு வருவாரு பிரதர் அப்படின்னு இருக்காராம். அந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணி இவர் ஒன்னு சொல்லியிருக்காரு, அவர் அனுப்புங்க, ஆனா நான் யாருன்னு சொல்லாதீங்க, நான் ஒரு தீர்க்கதரிசிலாம் சொல்லாதீங்க, சும்மா அனுப்புங்க என் வீட்டுக்கு, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் இருக்காரு. அண்ணன் கொஞ்சம் குசும்பு அவருக்கு ஜாஸ்தி, அண்ணனுக்கு கொஞ்சம். உடனே என்ன போட்டாரு, வீட்டுக்கு வந்துட்டாராம். அந்த ஊழியக்காரர் வந்துட்டு டீலாம் காஃபிலாம் குடிச்சிட்டு சொல்லிட்டு, ஆண்டவர் எனக்கு காட்டுறாரு, உங்க சேர் கடியில் ஒரு பிசாசு இருக்கு. யாருக்கிட்ட? பீட்டர் அண்ணன் கிட்ட, ப்ராஃபட் பீட்டர் குமார். உங்க சேர் கடியில் அவரே 40-45 கண்ட்ரி போறாரு, பிசாஸ் எல்லாம் மரல் விடுவாரு அவரே. அவர்கிட்ட வந்துட்டு இவரு, உங்க சேர் கடியில பிசாசு இருக்கு அப்படின்னாராம். அண்ணன் உடனே பீட்டர் அண்ணன் ஏஞ்சி போயிட்டு கதவை மூடிட்டாராம். கதவை மூடிட்டு ஒன்ன சொன்னாரா, என் வீட்டுல பிசாசு கிடையாது, அப்ப இப்ப என் சேர் கடியில பிசாசு இருக்குன்னா நீங்க தான் அதை கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அதனால என்ன பண்ணுங்க, மரியாதை அதை கூட்டிட்டு வெளியில போயிருங்க. ஏன்னா நீங்க வரதுக்கு முன்னாடி என் வீட்டுல பிசாசு கிடையாது எனக்கே தெரியும். அப்ப இப்ப இருக்குன்னா அது யார் காரணம்? நீங்க தான் காரணம், கூட்டிட்டு வெளியே போங்க அப்படின்ட்டாராம். அவர் ஒண்ணு, என்ன பிரதர் இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு. எனக்கு தெரியும் சார், அவர் இப்படிதான் பேசுவாரு, ஜாலியா பேசுவார் அண்ணன், கூட்டு போங்க சார் அப்படின்ட்டாராம். அவர் ஒண்ணு, சார் பிரதர் நீங்க யாருன்னா, பீட்டர் குமார் அப்படின்னா. ஓ சாரிங்க, நீங்க தான் பீட்டர் குமாரா, தெரியாம சொல்லிட்டாங்க, வேற வீட்டுல போய் ட்ரை பண்றேன் இதே கதைய, வேற புரியுதுங்களா? அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. ஹலோ, அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. இங்க வந்து அது உட்கார்ந்துருக்கு, இங்க இது உட்கார்ந்துருக்குது. எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, என்னை கூப்பிடுவாங்க, பிரதர் எங்க வீட்டுக்கு வாங்க பிரதர், ஒரு ஊழியக்காரர் வந்தாரு, ஒரு வீட்டுக்கு போறேன், இப்படியே சொல்றாங்க, ஜெபம் பண்ண சொல்றாங்க. பிரதர் எல்லாரும் போய் ஜெபம் பண்ணுனாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் என்னடா எல்லாரும் போய், சரி நானும் போய் ஜெபம் பண்ணேன், எல்லாரும் போய் ஜெபம். அப்புறம் சொல்றாங்க, இல்ல ஒரு ஊழியக்காரன் சொன்னாரு எல்லா ரூம்லயும் பிசாசு இருக்குன்ட்டாரு, பெயிண்ட் அடிங்க பிசாசு போயிடும் அப்படின்ட்டாராம். என்னச்சா பெயிண்ட் அடிச்சா பிசாசு போயிருமா? புது தியாலஜியா இருக்கே, பிசாசை துரத்த புது பெயிண்ட் அடிங்கள். வாங்கி விட்டீர்களா ஏஷியன் பெயிண்ட்ஸ்? நல்லா இருக்குது. பெயிண்ட், இவங்களும் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க உட்காந்து, வாடகை வீடு வேற எவ்வளவுக்கோ, வாடகை வீட்டுக்கு போது பெயிண்ட் அடிச்சிருக்காங்க மாங்குன்ட்டு. இன்னொருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, இதெல்லாம் உண்மையா நடந்ததுங்க, பொய்ல எல்லாமே எல்லாமே நான் எல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம ஊழியத்துல. இன்னொருத்தர் சொன்னாங்க, உங்க கர்டன்ல எல்லாம் பிசாசு இருக்கு. எதுல? வீட்டு கர்டன்ல எல்லாம் பிசாசு இருக்கு, அதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா துவைங்க அப்படின்னாராம். துவைச்சா பிசாசு போயிருமா? வாஷிங் மிஷின்ல போட்டு சொல்றதுனால பிசாசு ஓடிடுமோ அப்படின்னு இருக்காங்க. இவங்களும் எல்லாம் பண்ணிட்டாங்க, பெயிண்ட் அடிச்சுட்டாங்க, கர்டனை துவைச்சிட்டாங்க, எல்லாம் பண்ணா பிசாசு போல. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? எத்தனை பேர் புரியுதுங்க சொல்லுங்க? நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன், அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ள நான் இருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்து வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நித்தியத்திற்கும் என்னோட அவர் இருக்கிறார், நித்தியத்திற்கும் என்னோட அவர் இருக்கிறார். He abides with me forever. ஒரே வசனத்தை படிச்சிருவோம், அந்த வசனத்தை படிக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வருது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனம் படிங்க சிஸ்டர். ஜான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். இது யார் சொல்றார் தெரியுமா? இயேசு சொல்றார். இயேசு ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்திற்கு 100% பதில் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு ஜெபம் பண்ணும் பொழுது என் நாமத்தில் ஜெபம் பண்ணுங்கன்னார். இப்ப புரியுதுங்களா? ஏன்னா சில நேரம் நமக்கு டவுட் வருது, எனக்கு ஆண்டவர் செய்வாரான்ட்டு. உடனே இயேசு என்ன சொல்றாரு? உனக்கு டவுட் வருது இல்ல, என் நாமத்தை யூஸ் பண்ணிட்டார். எல்லாத்தையும் கேட்டுட்டு இயேசு நாமத்துல கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே. ரைட் ஆண்டவரே. கிரண்பால் நாமத்துல போனா கொஞ்சம் கஷ்டம் தான், இயேசு நாமத்துல வர ஆண்டவரே அப்படின்னு போனா ரிசல்ட் வந்துருமா? அதுக்குதான் அவர் நாமத்தை யூஸ் பண்ண சொன்னார். இப்ப புரியுதுங்களா ஏன் அவர் நாமத்தை யூஸ் பண்ண சொன்னாருன்ட்டு? இப்ப இயேசு ஜெபம் பண்ணிருக்காரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு
தந்தருள்வார். என்றென்றைக்கும் சொல்லுங்க, என்றென்றைக்கும் என்னோட இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் கொடுத்திருக்கிறார். என்றென்றைக்கும், ஃபார் எவர். இங்கிலீஷ்ல அபைட் வித் யூ ஃபார் எவர். அபைடுனா தங்கி இருப்பார்னு அர்த்தம். விட்டுட்டுலாம் போக மாட்டார், லீவுக்கெல்லாம் போக மாட்டார். லீவுக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டார் பரிசுத்த ஆவியானவர், போக மாட்டார். என்றென்றைக்கு சொல்லுங்க, என்றென்றைக்கும், என்றென்றைக்கும், எப்பொழுதும், எல்லா நேரத்திலும், எல்லா காலத்திலும் அவர் என்னோட தங்கி இருக்கிறார், அவர் எனக்குள்ளே தங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அவர் பேரே சத்திய ஆவியாகிய வேறொரு அவர் பேரே சத்திய ஆவி. அவர் பேர் தேற்றவாளன், கம்ஃபர்டர், பாராக்ளீட்டோஸ் அப்படின்ற அந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க கிரேக்க மொழியில. அப்பனா நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஹெல்பர், கம்ஃபர்டர், அட்வொகேட், அநேக அர்த்தங்கள் உண்டு அந்த வார்த்தைக்கு. தேற்றவாளன் வருது, இங்கிலீஷ்ல வந்து ஹெல்பர்னு வருது. அதுக்கு ஒரிஜினல் மொழி வந்து பாராக்ளீட்டோஸ் கிரேக்க மொழியில. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ரோல்ஸ் இருக்கு அதுல. அட்வொகேட்னா நமக்காக வழக்காடுகிறவர், நமக்காக காரியங்களை செய்கிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர். யாரு? பரிசுத்த ஆவியானவர். சோ அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும் பொழுது அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் நடக்குது. அந்நிய பாஷையில பேசும்போது அவர் பாராக்ளீட்டோஸ் நடந்துகிட்டு இருக்காங்க, பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. he is advocating for you. உங்களுக்காக அவர் போய் அங்க பேசுவார். எனக்கு என்ன ஜெபம் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. நிறைய நேரம் நான் குழம்பி போயிருக்கிறேன். கரெக்டா சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் இந்த பிரச்சனை இல்லை, எனக்கு என்ன ஜெபம் பண்ணணும்னே தெரியல பிரதர். எத்தனை பேர் அப்படி உணர்ந்திருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில? ஜெபமே பண்ண வர மாட்டேங்குதுன்னு சொன்ன ஆட்கள் எனக்கு தெரியும். ஜெபமே பண்ண வரல பிரதர், எனக்கு என்ன சொல்லி ஜெபம் பண்ணனே தெரியல பிரதர். ஏன்னா அவ்வளவு பிரச்சனை இருக்கு, மலை போல பிரச்சனை இருக்கு. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய ஆவியானவர் தேற்றவாளன் பாராக்ளீட்டோஸ் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அவரை பயன்படுத்தி நீ அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ண எல்லா மலைகளும் பதறாகும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நம்மளுடைய வீக்னஸ்க்காக, நம்மளுடைய பலவீனங்களுக்காக அவர் என்ன பண்ணுவாராம்? ஜெபம் பண்ணுவாராம். ரோமர் 8 போட்டிருக்கு. ஹல்லேலூயா. he will pray for our weakness. ஸோ என்னன்னே தெரியல, என்ன பண்ணுமா? அனைவரும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க. காரியம் மாறுதலாக முடியும். வேற மனிதனாக நீங்க மாறுவீர்கள். ஹல்லேலூயா. glory to God. ஆமென். கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனத்துல, உன்னுடைய எல்லா விளைச்சலினாலும் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன்னுடைய பண்டசாலைகள் நிரம்பி இருக்கும், பூரணமா இருக்கும், உன்னுடைய ஆலையில புதிய திராட்சரசம் புரண்டோடும். ஸோ கர்த்தரை எப்படி கனம் பண்ணணும்னு வேதம் தெளிவா போட்டிருக்கு. ஹல்லேலூயா. எப்படி கனம் பண்றோமா? நம்மளுடைய விளைச்சலினாலும் முதற் பலனினாலும் கர்த்தரை கனம் பண்ணணும். ஸோ when you give you honor the Lord. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எங்க கொடுக்கணும் பிரதர்? ஈஸியா வேதம் சொல்றதுன்னா, நான் சொல்றதெல்லாம் வேதம் சொல்றதா உங்ககிட்ட வேதத்துல என்ன சொல்லிக்கோ அதை நான் சொல்றேன். எங்க இருந்து உங்களுக்கு வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதோ, எங்க இருந்து உங்களுக்கு ஆண்டவர் வார்த்தை அனுப்புறாரோ அந்த இடத்துக்கு நீங்க கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இது வேதத்திலே போட்டிருக்கு. Hallelujah. Where you get the word, where you get your spiritual manna, that is where you have to sow. ஏன்னா அதுதான் உங்களுக்கான நிலமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். Hallelujah. எந்த ஊழியமனை ஆசீர்வதிக்குதோ, எந்த இடத்துல இருந்து எனக்கு வார்த்தை வருகிறதோ, அந்த ஊழியங்களுக்கும் அந்த ஊழியக்காரர்களுக்கும் அந்த இடத்துக்கும் நான் விதைக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கலாத்தியர் 6 எழுதியிருக்கிறார் அவர். Hallelujah. இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம், ஏன்னா இது பெரிய சப்ஜெக்ட். நம்ம இந்த வியாழக்கிழமையில அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஆமென். ஸோ கொடுக்கறதுக்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ஆமென். ஸ்கேன் பண்ணி யூபிஐ மூலமாக கொடுக்க வேண்டும் என்றால் நீங்க இதை ஸ்கேன் பண்ணுங்க. கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் யூபிஐ, மற்ற யூபிஐ மூலமாக கொடுக்கலாம். இல்லை யூபிஐ மொபைல் நம்பர் 9884160264, அதுதான் என்னோட யூபிஐ மொபைல் நம்பர். இல்லை யூபிஐ ஐடி jjkiranpal@okicici, இதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து யூபிஐ மூலமாக கொடுப்பதற்கு. டைரக்டா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நேம் கிரண்பால் JJ, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, IFSC கோட் ICIC 0000212, அக்கௌண்ட் டைப் சேவிங் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தோம். ஹல்லேலூயா. ஆமென். என் தேவன் உங்களுடைய எல்லா குறைவுகளையும் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் வழியாக கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நிறைவாக மாற்றுவார் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க நல்ல நிலத்துல விதைக்கிறீங்க, நிச்சயமாக 100 மடங்கான அறுவடை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களுடைய நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க கொடுத்த பிறகு எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பி விடுங்க. நீங்க அனுப்பிட்டீங்கன்னு சொன்னா நான் செக் பண்ண முடியும். அதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ், உங்களுக்கு ஒரு பதில் மெசேஜ், ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை நான் உங்களுக்காக அனுப்புவேன். ஆமென்.